நம்மளுடைய பன்னாட்டு தமிழர் மன்றம் இன்று மகளிர் தினமாக நம்மளுடைய திருச்சி மாவட்ட கிளை சார்பாக இன்று நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று விழாவினை தொடங்கி வைக்க வந்துள்ள நமது மாமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்று கரோஷத்திலே வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் ஆடுபவர்கள் கர்மண்டபம் தொடக்கப்பள்ளி மாணவிகள். இரண்டு மாணவர்களுக்கும் நமது மாமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்.
மேடம் 2 பேரும் நிற்க வைங்க. 2 பேரும் இல்லையா? இந்த போத்துட்டு ஒரு வணக்கம். நிகழ்ச்சிகள் முறையாக தொடங்க இருக்கின்றன. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வந்திருக்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தலைமை விளையாட்ட வந்துள்ள ஐயா புலவர் தமிழன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்க வந்துள்ள ஐயா கோவிந்தசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்த்துறை வழங்க வந்துள்ள காவல் உதவி ஆணையர் வீரசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு மக்களால் இன்று பெண்கள் தின விழா. நமக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தாங்க குறிப்பிட தெரியாது. ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பெண்கள் நம்மளுடைய பெண்கள் தின விழா மகளிர் தின விழாக்கு வந்திருக்கிறாங்க. சும்மா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஊராட்சி மன்ற தலைவர். கடைசி பதவிக்கு வர்றது ஒண்ணு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர்றது ஒண்ணு. நல்ல கரகோஷம் கொடுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. ரொம்ப சந்தோஷமா இந்த விழாவை தொடங்கலாம். தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து பன்னாட்டு தமிழர் மன்றம் வாழ்த்து பாடல் பாட வருகிறார் செசிலி ஆசிரியர். பன்னாட்டு தமிழர்களின் பாதுகாப்பு மன்றம் பயனாட செயல் முடிக்கும் பலம் வாய்ந்த குன்றம். பன்னாட்டு தமிழர்களின் பாதுகாப்பு மன்றம் பயனாட செயல் முடிக்கும் பலம் வாய்ந்த குன்றம். எந்நாளும் தமிழர்களின் இதயமாக இருக்கும். இரவு பகல் நாள் பொழுதை எண்ணாமலே உழைக்கும். தேசமெல்லாம் உளத்தமிழர் செம்மையினை காக்கும். சிறுபான்மை தமிழர்களின் உரிமைகள் கேட்கும். தேசமெல்லாம் உளத்தமிழர் செம்மையினை காக்கும். சிறுபான்மை தமிழர்களின் உரிமைகள் கேட்கும். வாசமலர் தோட்டத்திலே வண்டமிழ் வளர்க்கும். மாறுபாடு இலா வகையில் வளம் பெறவே உழைக்கும். பன்னாட்டு தமிழர்களின் பாதுகாப்பு மன்றம் பயனாட செயல் முடிக்கும் பல வாய்ந்த குன்றம். இவ்வுலகில்
துன்பம் போக்கிடவே துடிக்கும் அகம் நெகிழ்ந்து எரிமலை போல் தீர்த்திட வெடிக்கும் பன்னாட்டு தமிழர்களின் பாதுகாப்பு மன்றம் பயனாட செயல் முடிக்கும் பலம் வாய்ந்த குன்றம் உலகில் உள்ள மக்கள் எல்லாம் உறவினராய் என்னும் உரிய தமிழ் இலக்கியங்கள் பிற மொழியில் பண்ணும் உலகில் உள்ள மக்கள் எல்லாம் உறவினராய் என்னும் உரிய தமிழ் இலக்கியங்கள் பிற மொழியில் பண்ணும் தளமெல்லாம் அறிவியல் தன்னை இணைத்து செல்லும் தமிழாலே தமிழர்களை தான் இணைத்து வெல்லும் தளமெல்லாம் அறிவியல் தன்னை இணைத்து செல்லும் தமிழாலே தமிழர்களை தான் இணைத்து வெல்லும் பன்னாட்டு தமிழர்களின் பாதுகாப்பு மன்றம் பயனான செயல் முடிக்கும் பலம் வாய்ந்த குன்றம். நன்றி அம்மா. இப்பதான் அந்த பாட்டை கொடுத்தாங்க, உடனே பாடிட்டாங்க. ஆசிரியர் அதுக்கு நெட்டை போட்டு பாடிட்டாங்க. ரொம்ப அருமை. வரவேற்புரை கூற வருகிறார் ஐயா மார்க்கெட் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த கருக்கடையிலே இடம்பெற்றிருக்கின்ற பன்னாட்டு தமிழர் மன்றம் என்கிற அமைப்பை திருச்சியிலே மாவட்ட கிளையாக தொடங்குவதற்காகத்தான் இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கிளை ஏன் துவக்கப்பட வேண்டும் என்பது நீங்கள் இளைய தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய 90வது வயது வரை தமிழுக்காகவே பாடுபட்டவர். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். ஏனென்றால் இன்றைய நிலையிலே 100 ஆண்டு காலமாக தமிழ் எங்கும் இருக்க வேண்டும் என்று போராடியும் நம்மால் சாதிக்க முடியவில்லை. ஆட்சி மொழி தமிழில் இல்லை. ஆட்சி மொழியினுடைய அரசு ஆணைகள் எல்லாம் ஆங்கிலத்திலே இருக்கின்றன. நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிமன்றத்திலே வழக்காடு மொழியாக ஆங்கிலமே இருக்கிறது. சரி, அதை விடுத்து கோயிலுக்குத்தான் செல்கிறோம். அங்கேயும் தமிழ் மொழிக்கு வாய்ப்பு குறைவாகவும் வடமொழிக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்து அங்கே வடமொழிதான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்படி நம்முடைய தமிழ் மொழிக்கான ஒரு வாய்ப்பு இன்னும் கிட்டவில்லை. அந்த நிலை மாற்றி எங்கும் இன்னைக்கு விளம்பர பலகைகளை கூட பாருங்க, எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் வச்சிருக்காங்க. நாம் ஆங்கில கல்வியை தான் இங்கே இருக்க அரசாங்கங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் என்று சொல்லி தமிழக அரசும் சிபிஎஸ்இ ஸ்கூல் என்று சொல்லி மத்திய அரசும் அந்த கல்வியைத்தான் வலியுறுத்துகின்றன. தாய்மொழியுடைய சிறப்பு உணரப்படவில்லை. தாய்மொழி ஒழிந்தால் அந்த இனமே ஒழியும் என்பது மனிதர்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த தமிழினுடைய பண்பாடையானது ஒழிந்துவிடும், இல்லாமல் போய்விடும். அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய 90 வயது வரையிலே போராடி ஊர்தி பயணம் என்று கன்னியாகுமரியிலிருந்து முதல்ல நடைப்பயிற்சிக்கு போனார். நடந்தே போய் தமிழ் மொழி பரப்புரை பயணம் மேற்கொண்டார். பின்னர் என்ன செஞ்சார், காரில் போய் வயது ஏற ஏற 90 வயது வரைக்கும் வந்தார். சென்ற ஆண்டு கூட வந்தார். ஊர்தியில போய் இது பண்ணார். சரி சரி, சென்னைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை சந்தித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு டெல்லி வரைக்கும் சென்று அங்கேயும் போய் அமைச்சர்களிடம் மனு கொடுத்தார். ஆனால் ஒன்றும் அது நிறைவேறவில்லை. இருந்தாலும் அது எப்படியோ மக்களுடைய விருப்பம் எப்படியோ அப்படிதான் அமையும். அதை நாம் வந்து மாற்ற முடியாது. இருந்தாலும் அந்த
தன்னுடைய உயிர் உள்ளவரை போராடிய ஒரு நிறுவிய அமைப்பு தான் இந்த பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம். அந்த மன்றத்தின் சார்பில் திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு கிளை அமைக்க வேண்டும் என்று அவருடைய திருமணத்தால் இங்கே சொல்லிவிட்டார். அதன் பொருட்டு தென்பகுதியிலே ஒரு தமிழ் அமைப்பே இல்லை. எல்லா அமைப்புகளுமே நம்முடைய மேலரன் சாலையை சுற்றித்தான் அமைந்திருக்கின்றன, தமிழ்த்தங்கத்தை சுற்றித்தான் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த பகுதியிலே ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றுதான், தமிழ் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு கிழக்கே சுந்தர் நகர் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சுந்தர் நகரிலே உள்ள நூலகத்திலே வாசகர் வட்டம் என்ற ஒரு அமைப்பை உண்டாக்கி செய்தித்தாள் படிப்பவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு நூல் வெளியிடுவோம். நூலகத்தின் சார்பாக அவங்க வெளியிட மாட்டாங்க, நூலகம் அவங்க கிட்ட வாசகர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே படிக்க வருகின்ற மாணவர்கள், பெரியவர்கள், பெண்கள் எல்லா இடத்திலையும் கதை கட்டுரை தொகுத்து நூல் வழங்கணும், நூல் வெளியிடணும். அது மாதிரியான ஒரு நிலையை இந்த பகுதியில் ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கமும் ஆகும். அதன் பொருட்டு இங்கே இந்த கூட்டத்திற்கு இந்த பகுதி மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார், உள்ளாட்சி மன்ற தலைவர் இருக்கிறார், அவரையும் தமிழ்நாடு அவர்களை வரவேற்று வழங்கி வருகிறது. இந்த அமைப்பிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ்ச்சங்கம் கோவிந்தசாமி ஐயா அவர்களை இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கின்ற பெரியார் ஈவேரா கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் உடனே சேலாவதி அவர்களையும் இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகின்ற காவல்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற அவர்களையும் வரவேற்று வருகின்றனர். வந்திருக்கின்ற மன்ற நிர்வாகிகள், இந்த பகுதி சான்றோர் பெருமக்கள், பெண்மணிகள், மாணவ மணிகள் அனைவரையும் வரவேற்று வருகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் திருத்துறையாக இருக்கின்ற அம்மையார் தமிழாசிரியர் அவர்கள் அடுத்து இந்த நிகழ்வுக்கு அனுமதி அளித்த மாநில தலைமைக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு எத்தனை பேரோட காலடி பட்டிருக்குதுன்னு பாருங்க. எல்லாமே தமிழ் அறிஞர்கள், தமிழால் வளர்ந்தவர்கள், தமிழை வளர்ந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள். ஐயா காவல்துறை உதவி ஆணையர். நான் முதல்ல 2013 வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக என்ஓசி ஒன்று வாங்கணும், தடையின்மை சான்று ஒன்று வாங்கினா தான் எங்களை மாதிரி அரசு ஊழியர்கள்லாம் பாஸ்போர்ட் வாங்க முடியும், வெளிநாடு போக முடியும். அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்போ நான் அந்த நான் அங்கே ஐம்பத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயே இறங்கி போய் கேட்டேன் 4 மணிக்கு. இல்லைங்கம்மா நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு வாங்க, ரெடியாக இருக்குது, 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு திருப்பி 6:30 மணிக்கு போனோடனே காவல்துறையில் எனக்கு எப்படி இருக்குன்னே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம எதுக்குமே போனது இல்லைல்ல. ஆனால் போனோடனே என்னை உட்கார சொன்னாங்க, காஃபி கொடுத்தாங்க, ஃபேன் போட்டுட்டாங்க, வசதியாக உட்காருங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, ஐயா உங்களை பார்க்கணுன்னாங்க அப்படின்னாங்க. ஐயோ பேப்பர் தானே தருவாங்க, ஐயா இருக்கு நம்மளே பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு காஃபியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஐயா உங்களை பார்க்கணும் வாங்கினாங்க. சார் தான் இப்போ காவல்துறை உயர் அதிகாரியாக இருக்காரு. அப்போ எனக்கு உட்கார வச்சு நீங்கள் தமிழ் நல்லா பேசுறீங்களா, அதுக்காக தான் வெளிநாடு போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க சார் அப்படின்னு.
நல்லா பேசிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த என்ஓசியை கொடுத்தாரு. அதனால ஐயா பேர் வந்து எனக்கு எப்போதுமே மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும் அவரோட பேர். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம கேள்விப்படுறது தான், நேரில் பார்த்தது அதுதான். அதனால இவ்வளோ பேருடைய காலடி தரம் நம்ம பள்ளிக்கூடத்தில் பட்டிருக்குது. அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து தலைமை உரையாற்ற தமிழன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அன்னை தமிழை வணங்குகின்றேன். ஓங்கலிடை வந்து உயர்ந்தோர் துற விளங்கி ஏங்கொடி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னிய தனியாழி மற்றொன்று தண்ணீர் இல்லாத தமிழ். ஆக தமிழும் கதிரும் உண்டு என்று அகவிரலை போக்கக்கூடியது தமிழ், புற இருளை போக்கக்கூடியது கதிரவன். ஆக கதிரவனும் தமிழும் நிகரான தன்மை கொண்டது. அதனை விட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது வாழ்க்கையிலே புற இருளை காட்டிலும் அக இருளே சிறப்புக்குரிய ஒன்று. ஏனென்றால் அகம் மனம் மாசுபடாமல் இருக்க வேண்டும். ஆகவேதான் வள்ளுவர் பெருந்தகை மனத்துக்கண் மாசிலர் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே புற இருளை போக்குகின்ற கதிரவனை காட்டிலும் அக இருளை போக்குகின்ற தமிழே சிறந்தது, உயர்ந்தது, என்றும் வாழ்வை இயக்கக்கூடியது. இப்படிப்பட்ட தமிழ் இனத்திலே பிறந்திருக்கிற நாம் அத்துணை பேரும் கொடுத்து வைத்திருப்பவர்கள். எத்தனையோ மொழிகள் இந்த உலகத்திலே உண்டு. அத்தனை மொழிகளுக்கும் ஆணி வேறாக அடிப்படையாக பிற மொழிகளுக்கெல்லாம் மூல மொழியாக முதல் மொழியாக உலகத்தினுடைய செம்மொழியாக இருக்கக்கூடிய தகுதி பெற்ற ஒரே மொழி தமிழ் என்றால் மிகையன்று. அந்த அளவிற்கு தமிழில் இருந்து கிடைத்த மொழிகள் இங்கே இருப்பது தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு. இவை அன்றி உலகத்தினுடைய பிற மொழிகளுக்கெல்லாம் ஆணிவேராக இருக்கக்கூடியது தமிழ். அந்த அளவிலே தமிழுடைய சிறப்பு பல்கி பெருகி இருக்கிறது. ஒன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஐக்கிய அவையினுடைய முகப்பிலே யாரும் ஊரே யாவரும் கேலி என்ற தொடர் அங்கே ஒலிக்கப்பட்டு ஒளி வீசிய வண்ணம் இருக்கிறது. அந்த தொடருக்குரியவர்கள் நீங்கள் நாம் என்றால் மிகையது. அதனை போன்று நம்மை ஆண்டாய வெள்ளையன், அந்த வெள்ளையனுடைய தொடர் ஒன்றி சுரங்க பாதையிலே அன்புடை நெஞ்சம் நாம் கலந்தனவே என்று அகலநூற்றிய குறுந்தொகையிலே வரக்கூடிய பாடல் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. யாயும் யாயும் யாராகியனோ எந்தையும் முந்தையும் எம்முறை தேடீர் யாரும் நீயும் எவ்வளை அடிதும் என்று சொல்லி செம்புல பெயரில் போல அன்புடை நெஞ்சம் நாம் கலந்தனவே என்று அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்கா இன்றைய தினம் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறது. அந்த வல்லரசு நாட்டின் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு கொள்ளையாக மோட்டோ என்று சொல்லக்கூடிய கொள்ளையாக கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற அந்த மோட்டோ குறிக்கோள் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இத்தனைக்கு உரியவர்கள், இந்த சொத்துக்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நாம் தமிழர் என்றால் மிகை என்று. இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய தமிழ் வெள்ளம்போல் தமிழர் கூட்டம், வீரங்கொள் கூட்டம் அண்ணா உள்ளத்தால் ஒருவரே மற்றும் உடலினால் படராய் காண்பார் கள்ளத்தால் நெருகோனாரே என மையம் கலங்க கண்டு சொல்லும் நாள் என்றால் உள்ளம் சொக்கும் நாள் எந்த நாளோ என்று பாடிய பாவேந்தர் வரிசையை பார்க்கிற பொழுது அந்த நாள் நம்முடைய பன்னாட்டு தமிழுறவு மன்றம் கருமண்டபத்திலே தொடங்குகிற நாளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பன்னாட்டு தமிழுறவு மன்றத்தை தொடங்கி வைத்த பெருமைக்குரியவர்
என்னுடைய அன்பு கரும்பிய நண்பர் பாம்பு சேதுராமனார் அவர்கள். அவர் முதுகலை தமிழாசிரியர் தமிழாசிரியராக மட்டுமே பொறுப்பேற்று 12 காலம் பணியாற்றி தன்னுடைய பணிக்காலம் இருக்கிற பொழுதே தன்னுடைய தமிழ் பணிக்கு இடையூறாக இருக்கிறது இந்த தமிழாசிரியர் பணி என்று சொல்லிவிட்டு அதனை உதறிவிட்டு பணி மூப்பு பெறுவதற்கு முன்பாகவே வெளியேறிய பெருமகன் யார் என்றால் பாம்பு சேதுராமன். வெளியேறிய பின்னாலே குமரியிலே தொடங்கி சென்னை கோட்டை வரை 39 ஆண்டுகள் கால்நடையாகவும் நடந்து வந்தார். வயது மூப்பின் காரணத்தால் பின்னாடிலே மகிழ்ந்து வழியாகவும் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழா சாதியை மற தமிழை நினை, தமிழா மதத்தை மற தமிழை நினை, தமிழா கட்சியை மற தமிழை நினை என்று அவர் முழுக்க முழுக்க வாதங்கள் படாத, அவருடைய திருத்தாள்கள் படாத இந்த தமிழ்நாட்டினுடைய பகுதியிலே இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவினுடைய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அடிபதித்த பெருமகன். அது மட்டுமா, உலக நாடுகள் தோறும் கடலை தாண்டி மலையை தாண்டி தமிழ் பணிக்காக உலகத்திலேயே பயணம் செய்த ஒரே தமிழ் அறிஞர் பாபு சேதுராமன் என்றால் மிகையாகாது. அந்த அளவிற்கு பெருமைக்குரிய தமிழ் பணியாற்றிய பெருமகன். தமிழ் பணி என்ற இதை இன்றும் அவருடைய திருமகனார் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெருமகன் தான் பன்னாட்டு தமிழ் உறவு மன்றத்தை தொடங்கி வைத்திருக்கிறவர். அப்படி தொடங்கி வைத்து தமிழர் உலகத் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால் தான் பாவேந்தர் காணுகிற நம்முடைய பைந்தமிழ் மக்கள் எல்லாம் காணுகிற கனவு நனவாகும் என்று சொல்லி பணியாற்றிய பெருமகன். அப்படிப்பட்ட பெருமகனினுடைய இயக்கம் தான் இந்த பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம். இந்த மன்றம் எங்கே தொடங்குவது என்று அன்புக்குரிய நண்பர், என்னுடைய நண்பர் மாரியமுத்து அவர்கள் எப்பொழுதுமே கரு கொள்ளுகிறது என்றால் அது கருமண்டபமாக இருக்கட்டும், அது தமிழை கரு சுமக்கட்டும், கருவாக சுமக்கட்டும். திருச்சிராப்பள்ளிக்கு தமிழினுடைய நுழைவு, அதாவது திருச்சிராப்பள்ளியினுடைய நுழைவு வாயிலே கரு அல்லவா? ஆகவே அந்த கருமண்டபத்திலே தொடங்குவோம் என்று அந்த கரு உயிர் பெற்று மாரியாக மாறி இப்பொழுது மாரிமுத்து என்று சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் இங்கே இந்த பொழிவுக்கு, தமிழ் பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்கு உறுதுணையாக நானும் இருந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இன்றைய காலகட்டத்தை சற்று சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதன்முடியாக தோற்றமுற்ற நம்முடைய தமிழ் வந்தேறி கூட்டங்களால் இங்கே பல்வேறு மொழிகளாக கிளைக்கப்பட்டு அதனுடைய சாரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு வட எழுத்துக்கள் புகுத்தப்பட்டு தனி நிலை அற்று இன்று பேசுகின்ற பேச்சு வழக்கிலே ஒரு சில இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. தனித்தமிழ் அல்லாமல் அந்த தனித்தமிழ் வளர வேண்டும் என்று பாடுபட்ட பெருமகன். அவர் வாழ வேண்டும். அதற்கு இங்கே கருக்கொண்டிருக்கிற இந்த கருமண்டபம் உச்ச துணையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் அத்துணை பேருமே பாவாணனை நேருக்கு நேராக பழகியதில்லை. தனித்தமிழ் பற்றாளர், அவரை போல ஒரு சிறந்த பெருமகன், அறிஞர், ஆய்வு அறிஞர் யாருமே கிடையாது. மாந்தன் தோன்றிய இளம் லமூரியா கண்டம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் தான் இப்பொழுது நிலப்பகுதி, அதற்கு பின்னாலே பெரும் நீர் பகுதி.
அந்த நீர்ப்பகுதி தான் லெமூரியா கண்டம். தென் ஆப்பிரிக்காவினுடைய கடைசி பகுதி மடகாஸ்கர் தீவு என்று ஒரு குட்டி தீவு வரும். அந்த குட்டி தீவு வரை பரவி இருந்த ஒரு நிலப்பரப்பு தெற்கே. அடுத்து இமயத்தை ஒட்டி நம்முடைய இமயம் அன்றைய காலகட்டத்திலே ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடற்பகுதியிலே சார்ந்திருந்த பகுதி. அந்த பகுதியிலே இருந்து அங்கே இருந்த அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஆக அனைத்து பகுதிகளிலும் வாழ்ந்த தமிழர்கள், தமிழ் இனம் நிலத்தால் குறுகி இருக்கிறது, மொழியால் குறுகி இருக்கிறது, இனத்தினுடைய எண்ணிக்கையால் குறுகி இருக்கிறது, தமிழ் பேசுபவர்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கிறது. அதனை அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கிற நாம் உள்ளபடியே தமிழுக்கு தொண்டு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அரை இலக்கியங்கள் தோன்றிய மொழி உலகத்திலே எது என்று சொன்னால் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் இல்லை என்று அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவிற்கு சிறப்புக்குரியது தமிழ். அதனை வளர்க்கின்ற உங்களை எல்லாம் வளர்க்க குழுமி இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே நான் பூரிக்கின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கருமண்டபத்திலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருந்ததற்கு மீண்டும் உங்களை எல்லாம் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். உங்களை பற்றி முழுமையாக யார் யார் என்று தெரியாவிட்டாலும் அன்புக்குரிய காவலர் வீராச்சேரி ஐயா வந்திருக்கிறார். அவரையும் நான் உள்ளபடியே பாராட்டி வருகின்றேன். இந்த கூட்டத்திலே அடுத்து இந்த கூட்டத்திலே இந்த அளவிற்கு சிறப்பாக ஒரு நடனத்தை ஏற்பாடு செய்து தொடங்கி வைத்த பெருமைக்குரிய தமிழாசிரியர் பெருமாட்டி இருக்கிறார். இந்த பகுதியிலே உறுப்பினராக தமிழுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற பெருமாட்டியார் வந்திருக்கிறார். அவரை சார்ந்து எங்களுடைய வரலாறு ஒன்றியத்தை சார்ந்த அந்த பகுதியிலே இருந்து ஊராட்சி ஒன்றிய தலைவியும் இங்கே வருகை வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக பல்வேறு அமைப்புகளிலே கலந்து கொண்டு அதனை இயக்கிக் கொண்டு அதற்கு உயிரூட்டிக் கொண்டு இருக்கின்ற தமிழ்ச்செம்மல் கோவிந்தசாமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கும் பைந்தமிழ் இயக்கம் என்ற அமைப்பு வழியாக அந்த பைந்தமிழ் இயக்கத்திற்கு பாடு புலவராக வந்திருக்கிற சந்திரசேகரன், அடுத்து பாவேந்தரை பற்றி ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற செயலாவதி ஐயா இங்கே கருத்துரைக்க வந்திருக்கிறார் சிறப்புரையாக. அடுத்து எங்களுடைய பைந்தமிழ் இயக்கத்துக்கு உற்ற துணையாக இருக்க பேராசிரியர் பெருமகன் திரு ஸ்ரீமத் ஆண்டவன் கல்லூரியுடைய பேராசிரியர் அசோக் அவர்கள் இங்கே நன்றியுரையாற்ற வந்திருக்கிறார். வந்திருக்கிற தமிழாசிரியர் பெருமகன் சித்ரா வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து என்னால் பேர் சொல்ல முடியாத அளவிற்கு இங்கே குழுமி இருக்கிற உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளபடியே எனக்கு என்னுடைய அளவை இன்னும் குறைந்த வண்ணம் இருக்கிறது. உயிர் இருக்கிற வரை தமிழுக்காக வாழ்வோம், தமிழனாக வாழ்வோம். எத்தனை பேர் வைத்தாலும் அவை அனைத்தும் அறியக்கூடியது மன்னனை காட்டிலும் ஒரு சிறந்தவர்கள் மா புலவர்கள் என்றால் மிகை என்று மா புலவர்களால் தான் இந்த உலகத்திலே தமிழ் நிலைத்திருக்கிறது. அந்த நிலைப்பை நிலைநாட்ட பெருங்கவிக்கோள் சேதுராமன் வழியிலே பாடுபடுவோம், உழைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான தலைமை உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. பைந்தமிழ் இயக்கத்திலே கலந்து கொண்டு ஐயா பாபுகான் இந்த புகைப்படம் எல்லாம் எடுத்து பத்திரிகைக்கு அனுப்புவார். அவரை வரவேற்காமல் விட்டுவிட்டேன். உள்ளபடி அதற்காக வருந்துகிறேன். ஐயாவையும் இந்த நேரத்தை வரவேற்கிறேன்.
மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சிறப்பு செய்த அம்மா அவர்களுக்கு நன்றி. ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படும். சிறப்பு செய்வதற்கு நன்றியை கூறியுள்ளோம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறாங்க. பேராசிரியர் சயவாபதி ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள். நன்றியும் வாழ்த்துக்களும். வீராசாமி மன்ற இணைச் செயலாளர் ஐயா அவர்கள் காவல் உதவி ஆணையர் ஓய்வு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படும். நன்றி ஐயா. கவிதை வாசித்தல் பாவலர் நா. சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மகளிர் மாண்புகள் என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பாக சொல்ல இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படும். நன்றி. நன்றி. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். வரவேற்புரையாக இருக்கும் பாவலர் கா. மாரிமுத்து மன்ற செயலாளர் சிறந்த ஒரு தமிழ் ஆசிரியர் என்பதையும் இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர்களுக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார். நன்றியுரை ஆற்ற இருக்கும் பேராப்பா அசோக் ஸ்ரீமத் ஆண்டவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவரங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படும். ஐயா அவர்களுக்கு நன்றி. நிழற்படம் எடுக்கும் தோழர் அவர்கள் கலைஞர் பாபு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை அணிவித்து ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். எடுக்கிறீங்களாப்பா? இல்லை எடுங்க எடுங்க. ஐயோ சிறப்பு செய்தவர்களுக்கு நன்றி. நன்றி மேடம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். மகளிரின் கவிதைகள். மகளிரை பற்றியெல்லாம் எப்படி நான் சுருக்கமாக பேசிடுவேன். ரொம்ப நேரம் இங்கே வேணாம் பார்க்குறேன். மகளிரை பற்றி நிறைய கவிதைகள் எழுதுறாங்க. மகளிர் வந்து முற்போக்கா இருக்கணும், மகளிர் வந்து ரொம்ப முற்போக்கா இருக்கணும், எல்லாத்துலேயும் சமமா இருக்கணும், ஒருபடி மேல கூட போய் இருக்கணும், ஆண்களோட ஒருபடி மேல கூட போய் இருக்கணும், ஆண்களுக்கு நிகரா இருக்கணும் அப்படின்லாம் இப்ப கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதைகள்லாம் எனக்கு வந்து ஒரு 40% உடன்பாடு கிடையாது. என்னுடைய நோக்கத்துல ஒரு 40% எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ரெண்டு பேரும் சமமா இருக்கணும். அதுதான் ரெண்டு பேரோட யோசனையும் அங்க செயல்படணும். பல காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பேசுவாங்க. ஒரு பொண்ணு கேட்டு வந்தா கூட சபையில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, ஆண்கள் பேசிட்டு இருப்பாங்க.
ஆனா அந்த வீட்டு தலைவர் வந்து ஒரு நிமிஷம் இருக்க தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு கிச்சன்ல போய் மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணுவார். இந்த பையன் சரியா இருக்குமா, நம்ம பொண்ணு கொடுக்கலாமா, உன்னோட கருத்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி அந்த அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் இங்க வந்து சபையில சொல்லுவார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா சபையிலே நம்ம தான் போய் சொல்லணும், ஆண்களை உங்களுக்கு ஒண்ணு தெரியாது உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என் பையன் இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் முதல்ல சேர்க்கறதுக்காக நான் போயிருக்கிறேன். கவுன்சிலிங்காக போய் உட்காந்துருக்கிறோம். அங்க 2 பேர் அம்மா அப்பா 2 பேர் வந்திருக்கிறாங்க ஒரு பையனை கூட்டிக்கிட்டு. 2 பேருமே படித்தவர்கள், உயர் பதவியில் இருக்கிறவங்க. பார்த்தா தெரியும் 2 பேருமே உயர் பதவியில் இருக்கிறவங்க. யாராவது ஒருத்தர் தான் உள்ள போகணும். பையன் கூட யாராவது ஒருத்தர் தான் சீட் எடுக்கிறதுக்கு கவுன்சிலிங் உள்ளத போகணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் போறேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மா என்ன சொல்லுது, நீங்க போனா ஒண்ணும் விளங்காது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வேஸ்ட் பண்ணிடுவீங்க, கிறுக்கு ஆக்கிடுவீங்க, நீங்க உட்காந்துருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் போனதான் தம்பி என்கிட்ட தான் கரெக்டா சொல்லுவான், எந்த காலேஜ் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் நீ என்கிட்ட ஃப்ரீயா சொல்லுவான், நீ அங்க போய் இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்ப, அதனால நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தமா ஐயோ நீங்க போனீங்கன்னா ஒண்ணுமே விளங்காது, சொல்றதை கேட்க மாட்டீங்களா, நீங்க தமிழ் உட்காந்துருக்க இந்த நீ எங்க தான் வரும், வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு அப்படி ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையன் என்ன பண்ண, கடைசியில தயவு செஞ்சு 2 பேரும் வராதீங்க, நானே போய் கோர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு யாரும் வர வேணாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில உட்கார வச்சுட்டு அவன் மட்டும் உள்ள போயிட்டான். போய் அவனோட கோர்ஸ் என்ன காலேஜ் என்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான். அப்படி பெண்கள் வந்து 2 பேரோட கருத்துக்களையும் சேர்த்து நம்ம ஒரு குடும்பத்தை நடத்தணும். பாரதியார் வந்து இப்ப இருக்கிற பெண்ணிய கவிஞர்களுக்கெல்லாம் முன்னோடி நம்ம பாரதியார் தான். பாரதியார் பெண்களோட சுதந்திரத்தை என்ன சொல்லியிருக்கிறாரு நமக்கு தெரியும், சரிங்களா? காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் தாரியம் யாவிலும் கை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. கொடுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும், 2 பேரும் சமமா தான் போகணும். கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னா ஒரு வண்டியில கூட்டின மாடு மாதிரி இருக்கணும். 2 மாடும் ஈக்குவலான நடையில போனாதான் அந்த வண்டி சரியா போடும். ஒரு மாடு வேகமா ஓடி ஒரு மாடு நடக்கவே முடியாம படுத்துருச்சுன்னா அந்த வண்டியே ஓடாது. அப்ப 2 பேருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும், ஒரே செயல்பாடு இருக்கணும், ஒரு ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. ஆனா பெண்கள் இன்னமும் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்னா எல்லாமே இன்னைக்கு எல்லா துறையிலும் முன்னேறிட்டாங்க. இரும்பு பெண்மணி வரைக்கும் வந்துட்டாங்க, எல்லா துறையிலையும் முன்னேறாங்க. இப்ப நம்ம நடந்த போர்ல கூட 2 பெண்களை வச்சுதான் நம்ம பிரதமர் அந்த போர் அறிவிப்பை என்னன்னைக்கு நடக்கிற இதை சொல்ல சொன்னாரு. அப்படி பெண்கள் போர் படை வரைக்கும் எல்லாருமே இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பெண்கள் எப்படி இருக்கிறோம், எல்லா பெண்களுமே எல்லாமே கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை. நிறைய பாலியல் குற்றங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறோம், எல்லா அலுவலகங்களையும் வேலை பார்க்குறோம், காவல்துறையில வேலை பார்க்குறோம், எல்லா துறையிலும் அந்த பெண்கள் படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அது சொல்லி மாறாது. அங்க இருக்கிற ஆண்கள் அவங்களை எவ்வளவு டீஸ் பண்றாங்க, எவ்வளவு மிஸ்யூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல்ல தான் எல்லா பெண்களும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆண்களோட டாமினேஷன் இல்லாம வேலை பார்க்குற ஒரே துறை எங்களுடைய கல்வித்துறை தான். யாருக்குமே எதுவும் செய்ய வேண்டியது, நம்மளோட வேலையை கரெக்டா பார்த்தோம்னா போதும், எந்த உயர் அதிகாரியும் நம்ம ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்றதுனா இப்ப நான்லாம் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு வந்து அது இல்லை இது இல்லை இது இல்லாமல் ஒரு சில பல காரணங்களால நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் எங்கடா குறை கண்டுபிடிச்சு பண்ணலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், மிஷின் நோட்டை கொடுத்து எழுதி வச்சுட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுவேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, எழுதி வச்சுட்டு போயிடுவேன். அடுத்த முறை நான் அதை ரெக்டிஃபை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சது நம்மளோட வேலை. அந்த மாதிரி நம்மளுடைய பெண்கள் எல்லா துறையிலும் கஷ்டப்பட்டு தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு கவிதையோட என்னோட இந்த மகளிர் தினத்துக்கான என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கவிதை இந்த காலத்து பெண்களோட எல்லாரோட மனசையும் காட்டுற கவிதை தான். எனக்குள்ளும் பல ரணங்களால் ஆன ஒருத்தி ஒரு மூளைக்குள் சுருண்டு கொண்டு
எப்போதும் அழுது கொண்டேதான் இருக்கிறாள். எனக்குள்ளும் ஒருத்தி பல வெற்றியை நோக்கி ஓடி களைத்து தோல்வியை தழுவிய ஒருத்தி சில நேரங்களில் நாளை மீது நம்பிக்கை தொலைத்து துவண்டு போய் கிடக்கிறாள். எனக்குள்ளும் ஒருத்தி யார் பேச்சும் ஏற்காது, யார் சொல்லுக்கும் கட்டுக்கடங்காது, நான் தான் என்ற திமிர் கொண்டு கர்வம் பிடித்தவள் ஒருத்தி எனக்குள்ளே சுருண்டு போய் கிடக்கிறாள். எனக்குள்ளும் ஒருத்தி வாய் பேச தெரியாத கோழையாக பேச வேண்டிய இடங்களில் சொற்களை மென்று விழுங்கி அமைதியாய் ஒருத்தி இருக்கிறாள். யாரேனும் கொஞ்சம் அன்பை கொடுத்தால் அவர்களின் அந்த நேசத்தின் மேல் அதீத அன்பை அள்ளி தெளித்து காலை சுற்றும் நாய்க்குட்டி போல அடிமையாய் ஒருத்தி எனக்குள்ளும் இருக்கிறாள். இத்தனை ரணங்களுக்குள்ளும் ஆறுதல் கூறி அதையெல்லாம் சரி செய்து என்னையும் சமாதானம் செய்து பல ஒருத்திகள் கொண்ட என்னை ஒருமுகப்படுத்தி தைரியம் கொடுத்து ஊக்கப்படுத்தும் எனக்குள்ளும் ஒருத்தி இருக்கிறாள். பல ஒருத்திகள் கொண்ட எனக்காக நான் எழுதிய கவிதை. ஏன்னா நம்ம எங்க போனாலும் நமக்கு தோல்வி வரும், அந்த தோல்வியை எதிர்கொண்டு ஜெயிச்சு கொண்டுட்டு வரணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னுடைய 28வது வயதிலிருந்து நான் ஒன்மேன் ஆர்மி. 28வது வயதுல இருந்து நான் மட்டுமே தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிற, யாருடைய உதவியும் இல்லாமல் என்னுடைய கல்வியும் கடவுளின் 2 துணையோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறவர். அதனால சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்திருக்கிறேன். அதுக்கு எல்லாமே இந்த கல்வியும் தமிழும் எனக்கு கை கொடுத்தது. அதனால பெண்கள் எல்லாரும் நான் சொல்றது என்னன்னா, முதல்ல உங்களுக்கான ஒரு பொருளாதார சுதந்திரம், முதல்ல உங்க கைக்கு ஒரு வருமானம் வேணும். பொருளாதார சுதந்திரம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களை யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. முதல்ல பொருளாதார சுதந்திரம், அதுக்கப்புறம் மற்ற சுதந்திரம் எல்லாம் அது நம்மளே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 10 ரூபாய் வேணும்னா கூட நீங்க கணவர்கிட்ட கையேந்தி நிக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது யாருமே. நீங்க உங்க கணவர் லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு 10 ரூபாய் உங்களுக்குன்னு உங்க வருமானம் இருக்கணும். அதை நீங்க எப்போதும் கை கொண்டுக்கங்க. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. தைரியத்தை முதல்ல பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்கட போனாலும் எதிர்த்து நின்று போராடுற குணத்தை முதல்ல சொல்லிக் கொடுங்க. நான் இப்ப வெளிநாடு போகணும்ட்டு டிஓ ஆஃபீஸ்க்கு போனேன். அப்ப என் பையன்கிட்ட எங்க சூப்பரண்ட் சொன்னார். அவர் டிஓ ஆஃபீஸ்ல இருக்கிற சூப்பரண்ட் முதல்ல எங்க ஆஃபீஸ்ல வேலை பார்த்தாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. என்னை பார்த்தோன்னு சொல்றாரு, மல்லிகா விஜயராஜ் தானம்மா நீங்க, வாங்கம்மா அப்படின்னாரு. என்ன சார் இப்படி முழு பேரையும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க, உங்களை மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்றாரு, உங்க அம்மா தைரியசாலி, போராடுவாங்க, நீதிக்காக போராடுவாங்க தம்பி, சும்மா போராட மாட்டாங்க, சுயநலத்துக்காக போராட மாட்டாங்க அப்படின்னு 2 வார்த்தை சொன்னார். எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அது என் மகன்கிட்ட சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நீங்களும் முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கங்க. உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தைரியத்தை கொடுங்க. நல்ல தைரியமா போராடணும், நீதிக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு குணத்தை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்களும் அதே மாதிரி இருங்க. பெண் குழந்தைகளுக்கு பொருளாதார ரீதியா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுங்க. அதுக்கு முதல்ல கல்வியை கொடுங்க. முதல்ல கல்வி, கல்வியின் மூலமா பொருளாதாரம், பொருளாதாரம் மூலமா கல்வி, பொருளாதாரம் மூலமா சுதந்திரம், பெண் சுதந்திரம். நன்றி. எப்பொழுதும் சுதந்திரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. வருமானம் என்பது ஆணுக்குரியது மட்டுமல்ல, பெண்ணுக்கானதும் இருக்க வேண்டும் என்று ஆழமான கருத்தை பதிவிட்ட அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வரும் தமிழ்ச்சபை கவிஞர் வி கோவிந்தசாமி, தலைவர் திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் பணியாற்றி கொண்டிருக்கும், அதனோடு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஐயா அவர்களை அனைவரும் சார்பாக வருக வருக நான் கூட வரவேற்று உரையாற்றி வருகிறார்கள். மதிப்பிற்குரிய இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை அம்மா அவர்களுக்கும், அன்பின் அன்னையார் ஆசிரியையின் அறிவாக இந்த பள்ளிக்கு அறிவையும் நல் ஒழுக்கத்தையும் ஊட்டி இப்பள்ளியை மேன்மையடைய செய்ய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியருமான எனது தோழியுமான எனது சகோதரியுமான திருமதி மல்லிகா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்துள்ள
சிறப்பு விருந்தினர்கள் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை வந்து பெண்களுடைய அதாவது பெண்கள் தினத்தை வந்து கொண்டாடுவதற்கான பேச்சுக்காக தான் அழைத்தாங்க. நான் வந்து பெண்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன். பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவைன்னா நமக்கு கல்வி தேவை. அவங்க வந்து சொன்னாங்க கல்வி சுதந்திரம், கல்வி இருந்தால் மட்டும்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அதனால தான் பாரதிதாசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க கலர் நிலம் போன்றவர்கள், கல்வி இல்லாதவர்கள் வந்து யாரு போன்றவங்க, கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கல்வி கற்றால் எல்லா இடத்துலையுமே சென்று சாதிக்கலாம், சரிங்களா? அதுக்காக அதனாலதான் பெண்கள் வந்து எப்பவுமே நினைப்பாங்க, தூரத்துல இருந்து பார்க்கும்போது பெண்கள் வந்து பார்த்தா நிறங்கள் தெரியும், பெண்ணுடன் கிட்டே வந்து பழகி பார்த்தால் அவளின் குணத்தினுடைய அளவு தெரியும். பெண் எப்பவுமே அன்பானவள், அறிவானவள், அழகானவள், மென்மையானவள், இனிமையானவள், இப்படி பெண்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய பெண்ணினுடைய சுதந்திரம் கண்டிப்பாக தேவை. பெண்ணினுடைய சுதந்திரம் இருந்தால்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி கண்டிப்பா வேணும். இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் வளர்ச்சி என்ன அடிப்படையாக இருக்குன்னா பெண்களுக்கு சுதந்திரம் தேவை, பெண்களுக்கு கல்வி தேவை, பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களை மதித்தால், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அதனாலதான் என்னவோ தெரியல, இந்த நாட்டிற்கு பேர் பாருங்க, தாய் நாடு. நாட்டினுடைய பெயர் தாய் நாடு. பூமிக்கு பூமா தேவி, அதுக்கடுத்து பார்த்தா கங்கைக்கு பாருங்க கங்கா தேவி. இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். ஏன் கல்விக்கு பாருங்க சரஸ்வதி. எல்லாத்துக்குமே பெண்கள் பெயர் தான். ஏன் நம்மளே இந்த உலகத்தையே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்களா? அந்த பணத்துக்கு பெயர் பாருங்க லட்சுமி இல்லைங்களா? அப்படி இந்த மாதிரி பல பெயர்களை பெண்களை போற்றாங்க. தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன், பெண்கள் வந்து ரொம்ப அழகானவள், பெண்கள் வந்து ரொம்ப இனிமையானவள். அதை வந்து பார்த்தீங்கன்னா சிரித்தால் வந்து முகம் அழகு, அதாவது அன்பினால் அவளுடைய மனம் அழகு, நம்பிக்கையுடன் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையே அழகு, நீயாக இருந்தால் எப்பொழுதுமே நீங்கள் அழகுதான் பெண்களே. அதாவது இறந்தால் அதை புண்ணியம் செய்தால் வந்து நமக்கு எல்லாமே இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களை விட இங்க ஆண்கள் அதிகமாக வந்திருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது புண்ணியம் செய்தா வந்து சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை சொல்றது என்னன்னா, பெண்களை மதித்தால் ஆண்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் இருக்கும். அதனால தயவு செய்து பெண்களை மதிங்கள், போற்றுங்கள். நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க, ஒரு சின்ன விஷயங்கள் வந்து செய்யணும்னா கூட வீட்டில் போய் கணவர் வந்து பெண்ணிடம் கேட்டு வந்து சார், அது ஏன்னா அது அடங்கி போவது கிடையாது, சரியா இருக்குமா? ஒவ்வொருடைய யோசனைகளும் பல விதத்தில் உண்டு. தன்னுடைய மனைவியை நேசித்தால் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து உயரும். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பாக மனைவியை நேசித்தால், மனைவியை மதித்தால், உங்களுடைய யார் என்ன செய்தாலும் சரிங்க, உங்களுக்கு இறப்பின் பின்னாடி வந்து எல்லாமே புண்ணியம் பண்ண நமக்கு சொர்க்கம் கிடைக்கணுவாங்க. அது கிடையவே கிடையாது. நீங்க மனைவியை மதிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் தான் கிடைக்கும். சொர்க்கம் இருந்த பிறகு சொர்க்கத்தை விட நீங்க மனைவியை மதிச்சீங்களா, வாழ போதே சொர்க்கத்தை பார்ப்பீங்க. அதுதான் என்னுடைய உண்மையான வேண்டுகோள். இந்த வாய்ப்பை கொடுத்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே. வானம் அளந்தது அனைத்து வளைந்ததும் வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் பரப்பிடும் தன்மனம் பரப்பி இசைந்து வாழியவே. எங்கள் தமிழ்மொழி, எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே. இந்த இனிய மாலை வேளையில் பன்னாட்டு தமிழர் மன்றத்தின் இலக்கிய மன்ற கூட்டமும் மகளிர் தின விழாவும் கருமண்டபம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஏற்றமிகு விழாவின் எழிலார்ந்த தலைவர், நாள்தோறும் புராணத்தில் மரபுக்கலையை படைத்து மாற்றங்களை வளர்த்து வருகின்ற மாப்புலவர் ஐயா தமிழ்நாடு அவர்களை சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவி அவர்களே,
இந்த விழாவினை அரங்கம் கொள்ளாது ஆண்டோர் குழுமக்கள் அமர்ந்திருக்கிற அளவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணக்கும் மல்லிகை, மனமெல்லாம் நிறைந்திருக்கிற மல்லிகை, இந்த மல்லிகா என்றென்றும் அவர் தமிழோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்பது தமிழ்புரம் நல்வலகமே அறியும் அந்த அம்மா அவர்களே. என்னோடு இங்கே அருகிலே அமர்ந்திருக்கின்ற அடக்கத்தின் திருவுருவாக ஆற்றலின் பெருமகனாக இருக்கின்ற முனைவர் செயலாபதி அவர்களே, திருக்குறள் ஆய்வறிஞர், காவல் உதவி ஆணையராக பணிபுரிந்து கரும்புலத்தில் இன்று எளிய ஒரு வாழ்க்கையை எவரும் தெரியாத வண்ணம் மிக பெரியவராக வந்து கொண்டிருக்கிற ஐயா வீராசாமி அவர்களே, வெங்கடபுரம் கவிஞர் சந்திரசேகரன் அவர்களே, வரவேற்புரையே ஒரு வரலாற்று உரையாக ஆக்கி வந்திருக்கின்ற பொன்னையா வேலைகளுடைய மேனாள் முதுகலை தமிழாசிரியர் கோவிந்தமால் தமிழர்களுடைய ஆலோசகர் ஐயா மாரிமுத்து அவர்களே, எதுவுமே எல்லாமே செவ்வனையாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சரியாக நடக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆரம்பத்தில் பார்த்துருக்கலாம், இது அங்கே போடு, இது அங்கே போடு, இதை போடு, இங்கே போடு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நடப்பது எதுவும் துல்லியமாக நடக்கப்படுகிறது என்பதிலே கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமகன். ஆக அத்தனை பேரையும் நான் வழங்கி வருகிறேன். வந்திருக்கிற அத்தனை சகோதரர்கள் பேரறிஞர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் இவ்வளவு கூட வந்திருக்கிறது கரும்பு பிள்ளைங்க எனக்கு எப்படின்னு தெரியல. அது மல்லிகையுடைய மனத்தோட ஈர்ப்பா இல்ல தமிழர்களுடைய தொண்டா மாரிமுத்தாயோடைய தொண்டா யாரும் எல்லோரும் அதையெல்லாம் வீராசாமி அவர்கள் யாரா இருந்தாலும் சரி வந்திருக்க அத்தனைகளுடைய பாதார விந்தங்களுக்கும் பணிவான வணக்கத்தினை மேலும் மேலும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா வந்து அகத்தை பத்தி சொன்னாங்க, மனத்துக்கு மாசு இளநாதல்னு. இங்க இலக்கிய கூட்டம் துவக்க கூட்டம். இலக்கை இயம்புவது இலக்கியம். மனிதனாய் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும். எந்த இலக்காக வேணாலும் இருக்கலாம். ஐயா சொன்னாங்க, அந்த அம்மா மல்லிகை அமைச்சர் படிக்கிறப்ப சொன்னாங்க, பேசுறப்ப சொன்னாங்க, அது மகளிர் மன்ற கூட்டம் நடக்கிற வேலையில எல்லோரும் இலக்கு கல்வி இருக்க வேண்டும் சொன்னாங்க. இலக்கு என்னென்ன எம்ஏ படிக்கணும், எம்ஏ பிஏ படிக்கணும், தமிழாசிரியராகணும், தலைமை ஆசிரியராகணும், பேராசிரியராக வேண்டும், மாவட்ட ஆட்சியராகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஏதோ ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை இயங்குவது எப்படித்தான் இந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று உனக்கு தூண்டுவது எது? உன்னுடைய அகம். அந்த அகத்துக்கு உணவிடுவது எது? எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்கு தீனி போடுவது எது? மொழி, சிந்தனை. அந்த சிந்தனையை ஊற்று மொழி. அந்த மொழிதான் நம்முடைய இனிமையான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு புரியவர்கள் நாம். ஐயா சொன்னாங்க, நம்ம தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி, முதல் மொழி, செம்மொழி, தனிமொழி, தனித்துவமான மொழி. அதனாலதான் பாவேந்தர் அறிஞர் பாடினான், ஆதி மனிதன் தமிழன் தான், அவன் மொழிந்ததும் செந்தமிழ்த்தே மூதறிஞர் உலக நெறிகள் முதலில் கண்டதும் தமிழன் தான், காதல் வாழ்வும் புகழ் வாழும் காட்டியது தமிழ் நான்மறைதான், ஓடும் அந்த தமிழ் நான்மறை உலகம் போற்று முத்தமிழ் தான். தமிழின் பார்வைதான் உலகளாவிய பார்வை. உண்டானவோ உலகம் திருப்பள்ளி முதல் புடைப்பார், அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதிபவர் முதற்கே உலகம் என்ன உடைப்பார். பாவேந்தர் கவிதை இன்னும் அழகா சொல்லுவார், பாலண்டா பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தை அடிப்படம் நோக்கி அளந்துக பள்ளந்தலைகளும் பிள்ளை பூச்சியை தலையை தாழ்த்து முகத்தை தாழ்த்து தோலை உயர்த்து புடலோர் தூக்கு மீசையை முறுக்கி மேலே ஏற்று நகப்பை முழக்கு நடந்த லோகத்தை உன் வீடு உன் பக்கத்து வழி இணைத்த சுவர்களை இணைத்து நாட்டோடு நாட்டை இணைத்து பாரடா உன் தேசத்தை பார். ஈட்டிய வாழும் தினமெடுத்த பொருளிலே தூக்கி ஈட்டிய மாத்திரம் போதாது கோடைகளே, இதோடு நாட்கள் அறிவாயத்தை எடுத்து சாக்கிட்டே சொன்னான். அதை விட அதுக்கு அடுத்து நம்முடைய பாவேந்தர், நம்முடைய பாரதியார் எல்லாம் அழகு தமிழில நம்முடைய கல்வியை பற்றியும் நம்முடைய மொழியை பற்றியும் முத்தாக படுத்தி சென்றிருக்கிறார்கள். மனத்துக்கள் மாசில நாதல். ஒரு இன்றைக்குதான் ஒரு புராணத்துல ஒரு செய்தியை படித்த ஒரு மன்னர், குழந்தைக்கு நிறைய வந்திருக்கீங்க கவனிங்க, ஒரு மன்னர் நகர்வலம் போறாரு, கூட அமைச்சர் போறாரு, யானை ஏறி போயிட்டு இருக்காரு. பார்த்தா ஒரு இடத்துல அப்படியே வர கடைவீதியில போகிற பொழுது ஒரு சந்தன கடை கட்ட வியாபாரி பணக்கடை இருக்கு, ஒரு சந்தன கடை வித்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு போன உடனே மன்னர் மனதில் ஒரு எண்ணம் வருகிறது. அமைச்சர் சொல்றாரு, இன்னும் இந்த இடத்துல வந்த உடனே இந்த கடை வியாபாரியை கொல்லணும்னு தோணுது, அவரை கொண்டுடணும் அப்படிங்கிற மனதில் படுது அப்படின்னு மன்னர் அமைச்சர் சொல்றாரு. ஐயா அமைச்சர் நீங்க சொல்லிட்டீங்க, இருக்கட்டும் இடத்துல இருக்கட்டும் பார்த்துக்கலாம், ஏன் அந்த சிந்தனை வருதுங்கிறத நம்ம வந்து ஆய்ந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகர்வலம் முடிஞ்சு அரண்மனைக்கு திரும்பி இருப்பாரு. அந்த அமைச்சர் தனியாக வந்து அந்த கடைக்காரர்கிட்ட போறாரு. கடைக்காரர்கிட்ட போயிட்டு
அவரை பற்றி விசாரிக்கிறார். இந்த அமைச்சரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா முருகக்காரர்களுக்கு அமைச்சர் அந்த அரசரும் அமைச்சரும் தெரியாமல் இருக்க முடியாது. அமைச்சரை தெரியும் அவருக்கு. என்ன எப்படி வியாபாரம் எப்படி நடக்குது, என்ன இருக்கு, எப்படி குடும்பம் நடக்குது, பிள்ளைங்க எல்லாம் செய்கிறாங்க இப்படின்னு கேட்டெல்லாம் விசாரிக்கிறாரு. அப்போ அந்த கடைக்காரர் ஒரே புலம்புறார், சரியான வியாபாரமே இல்லை, மரக்கடைகள் விற்கவே இல்லை, இந்த மன்னர் செத்தானாலும் சந்தன கட்டை வாங்குவாங்க விரும்பி, மன்னர் எரிக்கிறதுக்கு சந்தன கட்டை வேணும் இல்லையா. ஆனால் அப்போதான் எனக்கு அவர் இந்த மன்னர் செத்தாதான் எனக்கு ஒரு வாழ்க்கை ஒரு மோசம் கிடைக்கும் போல இருக்கு, அதான் மனசில் ஓடி இருக்கு அப்படின்னாரு. இதுல இருந்து இப்பயும் ஒரு முடிவு வந்திருக்கலாம். அவர் அமைச்சர் அதை காதில் வாங்கிட்டார். ஆகா, எண்ணத்துடைய வலிமை, இந்த ஆளு மன்னர் சாகணும்னு நினைச்சிருக்க மனசுக்குள்ள அந்த எண்ணம் அமைச்சர் அந்த அரசருடைய மனசுல விளைவுகளை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி ஒரு பொருள் நினைச்சிருக்கிறாரு. இதை நினைச்சோன்னா அமைச்சர் அப்பதான் அமைச்சர்ல புத்தளி அமைச்சர் அவரு இந்த பிரச்சனையை சுமூகமா கைக்கொள்ளணும் அந்த அமைச்சர் நினைச்சிட்டார். என்ன நினைச்சாருன்னா, அடுத்த நாள் போயிட்டு அமைச்சர் அரசர் உங்களோட சந்தன கட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி சந்தன கட்டைகள் வாங்கிட்டு போறாரு. நிறைய தொகை கொடுத்து நிறைய அளவுல ஒரு கட்டு வாங்கிட்டு போறாரு. இவருக்கு மனசு மகிழ்ச்சி ஏற்படுது. சரி, அரசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கொடுத்தோன்னா அவருக்கு அரசர்கிட்ட போய் இந்த அமைச்சர் என்ன சொல்றாருனாக்க, அந்த சந்தன கட்டை வியாபாரி உங்களுக்கு அமைச்சருக்கு அன்பளிப்பா இந்த சந்தன கட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு அரசர்கிட்ட போய் இந்த அமைச்சர் சொல்றாரு. அவருக்கு இப்படி ஒரு நல்ல புறமுறையாக இருக்கு, அவரை போய் நம்ம கொள்ளணும்னு நினைச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் அவன் அரசர் மனசில் வருது. இளைஞருடைய மனங்களும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அமைச்சருடைய ஒரு செயல்பாடு. அந்த மனநிலை ஒருவருடைய தாக்கம் இன்னொருடைய மனதிலை எப்படி ஏற்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஆக எண்ணிய முடிய வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். கோப்பெருஞ்சோழன் வணக்கம் நோன்பிருந்தார், நம்ம ஊர் வரை உள்ளதான். அப்பா சொன்னாரு, என்னுடைய நண்பன் வருவான், இதயத்தில் அமர்வான், விசிராந்தையார் வருவான், அவரும் இதயத்தில் அமர்வான், இங்க வணக்கம் உயிர் விடுவான் அப்படி சொன்னார். அதே மாதிரி ஒருத்தர் சந்திக்கல, முகநூல் மாதிரி 3 நண்பர்களாக பார்த்து வெளிநாட்டில் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அடுத்த 3ஆம் மாதம் பிரிஞ்சு வர்றாங்கல்ல, அப்படி இல்லாம காணாமலேயே நட்பு உறவு. கோப்பெருஞ்சோழன் விசிராந்தையும் பார்த்தே கிடையாது. ஆனால் அந்த இருவரும் சார்ந்தவர்களும் நம்ம ஊர் உறையூர்ல காவேரி கரையில வடக்கிலிருந்து உயிர் துறந்த 2 பேரும் அறிஞர்கள், நட்புக்கு அடையாளமாக இருக்கக்கூடியவர்கள். கோப்பெருஞ்சோழன் முதல் இறக்கிறார், வடக்கில் இருந்து உயிர் பிறக்கிறார். அவர் பிறக்கின்ற போது சொல்கிறார், நண்பன் வருவார், இங்கே அவருக்கு ஒரு இடம் வைத்திருக்கிறது. அவர் சொன்ன நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அதே மாதிரி விசிராந்தையில் வருகிறார். அதே போலவே அவர் வடக்கில் பிறக்கிறார். இதுதான் இந்த அகம், ஒன்றிய அகம் உயர்ந்து உணர்ச்சி புலதல் வேண்டாம். முகநக நட்பு நகக நட்புடைய இல்லையா, உலகம் தெரிவிக்கணும். முகநக நட்புன்ற நெஞ்சத்தில் நல்லமையான நடுவுலாங்க அகநக நட்புடைய நட்பு. அப்புறம் கல்வியை பத்தி அம்மா சொன்னாங்க, மல்லிகா அம்மா ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. நான் சொல்லணும் கருத்தை அதை சொல்லிட்டாங்க. மகளிர் தினம் அன்னைக்கு, மகளிர் தினம் 1905ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஆண்களுக்கு நேராக பெண்களுக்கு எல்லா உரிமையும் வேண்டும் என்று போராடி பெற்ற அந்த நாள் 1905ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள். அந்த நாளை குறிப்பிட்டு ஐநா மகளிர் தினமாக அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம மகளிருக்கு கொண்டாடி இருக்கிறோம். மகளிர் உரிமை என்பது ஆடை அணிவது, அணிகள் அணிவது அல்ல. கொஞ்சி அழகும் கொடுங்காலை போட்ட அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் நடுவு அளவையால் கல்வி அழகே அழகு. அதுதான் தலைமையாசிரியர் மல்லிகா அவர்கள். கல்விதான் அழகு பெண்ணுக்கு. அந்த கல்விதான் வாழ்க்கைக்கு அவங்களுக்கு உயர்வை கொடுக்கும், நல்ல சிந்தனையை கொடுக்கும், நல்ல செயல்திறனை கொடுக்கும், நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும், நல்ல ஊதியத்தை கொடுக்கும். அதன் மூலம் ஒரு நல்ல பிள்ளைகளை வளர்க்க முடியும், இல்லறத்தை செம்மையாக வளர்க்க முடியும். ஆகவே அத்தகைய கல்வியை கொடுக்கக்கூடிய அதற்காக போராடி பெற்ற நாள் தான் மகளிர் தினம். அந்த மகளிருக்கு கொண்டாட வந்திருக்கின்ற அன்பு சகோதரிகள், அருமை குழந்தைகள் அத்துணை பேருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துறைகள், என்னுடைய நெஞ்சம் வணக்கும் வாழ்த்துக்களை நபிகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் மென்மேலும் விளையாட ஆணுக்கு பெண் சற்று இழைப்பில்லைகள், ஆணுக்கு சமம் சக்தி இழப்பு இல்லை. பாரதியார் கல்கத்தாவுக்கு போறப்ப தனியா போனாரு. நிவேதிதா அம்மையார் கேட்டாங்க, என்னங்க பாரதியார் நீங்க இவர் சுப்பிரமணி, நீங்க இவ்வளவு சமத்துவம் பேசுறீங்க, சமாதானம் பேசுறீங்க, பெண் உரிமை பேசுறீங்க, தனியா வந்திருக்கீங்களா, உங்க துணைவியார் எங்க துணைவியார்
அபயம் இங்க வீட்டை சூறாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறார். அப்ப நிவேதிதா கேட்ட கேள்விதான் பாரதியார் நெஞ்சை துளைத்தது. அதன் பயனாக அக்கால் மனைவி எங்க போனாலும் மனைவி தோல்கள் கை போட்டு கொண்டு போக ஆரம்பித்தார். அப்பதான் பெண்ணடிமை தீர மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்தல் மிக ரொம்ப. ஆக பெண் அடிமையை இருக்கக்கூடாது, பெண்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அந்த பெண் எந்த ஒரு வீட்டுல பெண் போற்றப்படுகிறாரோ, பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாரோ, பெண் ஆணுக்கு சற்று இழப்பில் இருக்கிறாரோ அந்த இல்லத்தில் இன்பம் தவழும், இன்பம் பொங்கும். அதுதான் உண்மை. எப்படி கல்யாணம் செய்கிறார்கள் கண்காணாமல் பார்த்துக்கணும். சின்ன அறிக்கை தான் கண்காணாமல் பார்த்துன்னு சொல்றதுல எல்லாம் அணுகி போகுது. அது கணவனுக்கு மட்டுமல்ல, மாமியாருக்கு, மாமனாருக்கு, குழந்தைக்கு, நாத்தனாருக்கு எல்லாருக்கும் சொல்லுது. இந்த மனைவி எந்த வீட்டு ஒரு பெண் போன பெண் கண் கலங்குறாரோ அந்த இல்லம் கலங்காம போயிடுது. அதுக்காக கண் கலங்காம பார்த்துங்க. பெண் கண் கலங்கினால் அந்த இல்லமும் அழுது முடியும், இல்லம் உயராது, விசாரிக்கும் இருக்காது. ஆகவே இந்த நிலைமையெல்லாம் மாற்றுவதற்காக இந்த பண்பாடுகள் எல்லாம் ஐயா சொன்ன மாதிரி ஆதிகள் லெமோரியா கடத்திலிருந்து மூத்த மொழி நம்முடைய மொழி, அந்த மூத்த மொழியில் நம்ம தமிழ் மொழி மிகச்சிறப்பான மொழி என்பதற்கு நல்ல நிறைய நம்ம மிகப்பெரிய சாதாரண தலை புரிந்து நடக்கக்கூடிய அவசியம் இல்லை. தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை, தமிழகத்தை தாழ்வதில்லை, தமிழ்நாடு தமிழனுக்கு பேசுவதற்கு என்னால் போல என்னாலே விடுவதில்லை. ஆகவே தமிழுக்கு தொழுதி தமிழனுக்கு தடை செய்ய நெடுங்கூன்றும் தோளாயிருப்போம் பாவேந்தர் பாரதிதாசன். ஆகவே நம்ம எதற்கு அஞ்ச வேண்டியதில்லை, எவரையும் கெஞ்ச வேண்டியதில்லை. நான் தமிழன், என் மொழி தமிழ், நான் பேசுவது தமிழ், நான் உயர்வது தமிழால் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நெஞ்சில் வந்து நாம் நடக்கலாம். அத்தகைய மொழிக்கு நாம் உரிமையாளர்கள். பாகற்காய் கேள்விப்பட்டிருக்கீங்க, வீட்டு சமைப்பீங்க பாகற்காய், அது கசப்பானது தெரியும். ஆனால் தமிழ் என்ன சொல்லிட்டாங்க, அது ஏன் அது பேருன்னு தெரியுமா? பாகு பிளஸ் அல், அதான் பாகல். பாகு அல் இனிப்பா இல்லாததுக்காய். பாகற்காய் கசப்புக்காய் சொல்லிருக்கலாம், ஏதாவது கசப்பான பேரை சொல்லியிருக்கலாம். ஆனா பாகல்னு சொல்லியிருக்கான் பாகற்காய். பாகு அல் காய். பாகுனாக இனிக்கக்கூடியது காய், இனிப்பு இல்லாத காய்களுக்கு பாகற்காய். அப்புறம் இப்ப ஜனநாயக நாட்டில் ஒரு மிக சாதாரண சொல்லாரு ஊழல், 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 ஊழல். அதே போல பாகங்கிற மாதிரி ஊழ் அல். ஊழ்ங்கிறது விதி, அரசு விதி. அந்த அரசு விதி ஊழ் அல்லாதது, விதிக்கு நடப்பதுதான் ஊழல். ஊழல்னா நம்ம சட்டவாதம் மட்டும் சொல்றோம். எந்த அரசு விதிக்கு புறம்பாக எந்த செயல் நடந்தாலும் அத்தனையும் ஊழல். தஞ்சவாதம் மட்டும்தான் கை நீட்டி காசு வாங்க ஊழல் அல்ல. அப்படி இல்லாம நடக்கக்கூடியதான் ஊழல். இத்தகைய மொழியில் நம்முடைய தமிழ் மொழி தான் இத்தகைய சிறப்புகள் இருக்கின்றன. ஊழலுக்கு மான் சொல்லுங்க, வான் சொல்லுங்க, போன் சொல்லுங்க, தான் சொல்லுங்க, எல்லாம் ஒரு சொல், ஒரே ஒரு சொல் இல்லை, அது பல பொருட்கள் நம்முடைய மொழிக்கிறாங்க. ஐயா நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. ஐநா சபை எழுதியிருக்கிறது, நயாகரா பார்த்துக்கலாம், வெல்கம் எழுதியிருக்கலாம். கல்வாரி குட்டுகள்ல கல்வாரி குட்டுகள்ல 23 மொழிகள்ல எழுதியிருக்கிறாங்க. அதை நம்முடைய தமிழ் மொழியில நிறைவேற்றிருக்கு. தமிழ் மொழியில நிறைவேற்றிருக்கோம். நான் படித்ததுதான், அதை நான் பார்த்தது இல்லை. தமிழுக்கு அந்த உரிமையை உலக நாடுகள் கொடுத்திருக்கின்றன. எல்லா நாடுகளிலும் தமிழுக்கான இருக்கின்றன, தமிழுக்கான பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, தமிழ் போதிக்கப்படுகிறது. அதோட நம்முடைய தமிழ் தான் ஜனநாயக மொழி. ஜனநாயகம் இருக்கு. என்ன ஜனநாயகம்? மதச்சார்பட்டது, இனம் சார்பட்டது. பௌத்தத்துக்கு மொழி இருக்கு. பௌத்தத்தை பேசுவது, சமணத்தை பேசுது, சைவ நெறியில் பேசுது, வைணவ நெறியில் பேசப்படுகிறது. எல்லா சமயத்தவருக்கும் நூல்கள் உள்ள நூல் நம்முடைய நூல். எல்லாத்துக்கும் அதெல்லாம் தாண்டி இருக்கிறது நம்ம உலக பொதுமொழி திருக்குறள். நம்முடைய ஐயா வேளாசாமி இருக்கிறாங்க, அதனுடைய தனி சிறப்பறிஞராக திருக்குறளாக பொதுமொழின்னு சொல்றோம். எல்லா மொழியும் எல்லா மதத்தவருக்கும் மொழி நம்மளுக்கு இனத்தவருக்கு சமயத்தவருக்கும் பொருத்தமான மொழிக்கு சொந்தக்காரர்கள். ஆக இத்தகைய ஒரு மொழிக்கு நாம் மொழி பெருமை உடையவர்கள், இனப்பெருமை உடையவர்கள். அந்த இனத்தையும் மொழியையும் காக்கின்ற அர்ப்பணிக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற விதமாக இத்தகைய மன்றங்களை நிறுவி பாடுபட்டு வந்தவர் தான் பெருமகன். அங்கே தொண்டு செய்து படுத்தப்படும் புதிய தாடி மாணவர்களும் மண்டை சேர்ப்பவர்கள் மனத்தொகையில் சிறுத்தைகள் என்று ஈரோட்டு பெரியாரை சொல்வார்கள். அதே போல தாடி வளர்த்தாங்க இருக்கிற படத்தில் வாமு சேருகிறார். 93 வயசு வரைக்கும் அவருக்கு அல்லாத காலத்தில் தடியூடி நடக்கின்ற காலத்திலே கூட தமிழை வளர்ப்பதற்காக கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை நடந்த
பெருமகன். அந்த பெருமகனுடைய திருமகன் திருவள்ளுவர் தான் இப்போது அவர் விட்டு சென்ற பணியை தொட்டு சென்றிருக்கிறார். அதற்கு இந்த திருச்சிராப்பள்ளி மாநகரில் 2 பெரும் கண்களாக இருவரை தேர்வு செய்திருக்கிறார். ஒருவரை தமிழர், இன்னொரு மாரிமுத்து. அவர்களுக்கு துணைத்தரங்களாக எங்கேயும் பெண்கள் இல்லாத திறக்கலாக அளிக்கிறார். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த மன்றம் சிறப்பும் செழிக்கும். அதனுடைய துவக்கமே தெரிகிறது. எல்லாம் புதுமுகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு ஊர்மனைக்கு எனக்கு எல்லாத்தையும் தெரியாம இன்னைக்கு பலரும் தெரியல. ஐயா வந்திருக்காங்க, ஐயாவை தெரியல. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் அவங்களுக்கு தெரியும். இங்கே பலரே எனக்கு தெரியலைங்கிறது வருத்தமாக. தமிழால் வந்து இணையணும், தமிழால் இணைவோம். எதுக்க வந்தோம் கூடினோம் கலந்து வரக்கூடாது. நான் சரியா கூட சொன்னாங்க, மாமாவோட ஒரு சொன்னாங்க, ஊரை சொன்னாங்க, ஊரைப்படுங்க எந்த ஒரு திருச்சி சொல்லுவா, திருச்சி தான் முன்னெடுத்து பாரு. அவங்க பேர் தெரியணும், நம்ம பேர் தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க ஊர் எனக்கு நான் நிறைய பேர் கேட்பேன் என்ன ஊர் திருச்சிப்பாங்க. அப்ப நான் திருச்சியே பக்கத்தில் திருச்சி பக்கத்தில் துவா பண்ணிடணும். தோப்பே அதுக்கு தேவராயன் ஏரி. அப்ப தேவராயன் ஏரி துவா பண்ணிட்டு திருச்சி கிடையாது. நம்ம ஊருக்கார நம்மளே சொல்ல வேற யாரும் சொல்றது பேர் வைக்கணும்ல. நம்ம அப்பா பேர் சொல்லுவோமா? அப்பா பேர் கேட்டாங்க எங்க அப்பா பேர் உங்களுக்கு தெரியாது, இல்லை எங்க ஊருக்கு இருக்கலாம் தெரியாது, அதனால சொல்றேன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். அப்ப அப்பா பேர் தெரியுமா, அம்மா பேர் தெரியுமா, அப்புறம் மாதிரி சொல்லுவோமா? அதே மாதிரி தமிழ்ல கையெழுத்து போட பாருங்க, ஆங்கிலத்தில் தலைப்பெழுத்து தமிழ்ல பேர் வைப்பாங்க. நீங்க அதே தமிழ்ல தலைப்பெழுத்து ஆங்கிலத்தில் எழுதி பாருங்க, அது நினைச்சு பார்க்க முடியாது நம்மளால. ஏன் அதெல்லாம் செஞ்சுக்க முடியாது? சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதோட இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, நல்ல வரவேற்பு நல்லா ஆடினாங்க. அவங்க திறமைக்காக அந்த குழந்தைகள் பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நடனமாடிய அந்த இளம் முத்துக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். ஆனால் அவர் பேரை கேட்டால் என்ன வரைக்கும் எனக்கு புரியுது. பேர் நம்ம சொல்லு நச்சிதா பேர் பார்த்தீங்கன்னா அதான் நச்சிதா அழகான வந்து அழகான வந்துட்டாரா? அவன் பேர் இல்லை மித்ரா. மித்ரா நல்ல பேர் கொண்டு போயிடலாம். அதே குழந்தைகளுக்கு தமிழ் பெயரை வைப்பதற்கு பெற்றோர்கள் முன்பாக மம்மி என்று அழைக்க அனுமதிக்காதீர்கள். வீட்டில் அம்மான்னு தான் சொல்லணும். நம்ம தான் அறிவுடையவர்கள். 6 மாதம் நடந்த போது கால் நடைகிறோம். மனித மக்கள் நம்மளும் காலில் நடக்கிறோம். ஆனால் நம்ம கால் நடைன்னு நம்ம சொல்றதில்லை. நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். 6 மாதங்களும் காலில் நடக்குது. ஏன்னா அதை கால் நடைகிறோம், நம்மளையே மனிதனுங்கிறோம். நம்ம காலால் மட்டும் நடப்பது இல்லை, அறிவின் துணையோடு நடந்து கொண்டு இருக்கிறோம். 6 இருக்கிறதுனால ஆகவே நம்ம 6 அறிவில் படைத்தவர்கள். அன்னை தமிழுக்கு முதலிடம் கொடுக்கின்ற வகையில் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். நம்ம பிள்ளைய உயர்நிலைக்கு முடிச்சிட வேண்டும். நான் ஆங்கிலத்தில் தான் படிக்கணும், தமிழ் இல்லை. நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் 1977 படித்தேன். ஆனால் அந்த படிப்பு எனக்கு வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு சோறு போட்டது, மறக்கவில்லை. அதுவும் 60 வயது வரை இப்பவும் பெற்று வாங்கியிருக்கோம். ஆனால் நான் முறையாக படிக்காத தமிழ் இன்னும் என்னை அவையிலே முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை பெருமையோடும் மகிழ்வோடும் பதிவு செய்கிறேன். எனக்கு வயது 70 நடக்குது. நான் தமிழ் படிக்கிறேன், பொருளாதாரம் படித்தேன். ஓய்வு பெற்று 17 வருஷம் ஆச்சு. ஆனாலும் இன்னும் அரங்கிலே முதலிடம் வருகிறோம். அந்த முதலிடத்தை கொடுத்திருப்பது நம்முடைய மொழி தமிழ். தமிழால் உயர்ந்திருக்கிறோம், தமிழால் அங்கீகாரப்பட்டிருக்கிறோம், தமிழால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் மொழியை காட்டுவோம், மொழியை பின்பற்றுவோம், அந்த மொழியால் வாழ்வோம் என்ற உறுதிகளை இது போன்ற மன்ற நிகழ்வுகள் நமக்கு ஏற்படுத்துவது என்று கால்படைந்து வேண்டியது என்று கேட்டுக்கொண்டு பூட்டிய கதவு திறந்தது, சிறுத்தையை வெளியில் வா, எளியன உன்னை இகழ்ந்தவன் நடக்க, புரியன செயல் செய்ய புறப்பட வெளியில் என்று பாவேந்தன் வரிகளை உங்களிடம் தெரிவித்து இந்த அளவில் முறையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் குறிப்பாக அந்த சகோதரிகளுக்கு மகளிர் நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இந்த மன்ற துவக்க விழாவுக்கு வருகை இருக்கக்கூடிய மாநகர மன்ற உறுப்பினர்களுக்கும் தலைமையை தூக்கக்கூடிய மன்றத்தினுடைய தலைவர் தமிழாளன் ஐயா அவர்களுக்கும், தமிழ் தமிழ் கவிஞர் எங்களுடைய ஆசான் வழிகாட்டி ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கும், கவிஞர் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும், வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய நண்பர் பேராசிரியர் சேனாபதி அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய அழைப்பை எல்லாம் ஏற்று அன்போடு வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த நேரத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், அதை போல எங்கேயோ போய் ஊசி வந்த கதையா இங்க நான் ஊசி வைக்க முடியாது. அதாவது ஊசி தயாரிக்கிறவருடைய இடத்துல ஊசி வைக்க போகக்கூடாதுப்பாங்க. அந்த மாதிரி தமிழறிஞர்கள் மத்தியில் நான் தமிழ் பேசுறதுங்கிறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது. இருந்தாலும் என்னுடைய உரையின் சுருக்கமாக கண்ணதாசன் அவர்களுடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் நினைவுபடுத்தி பார்த்தேன். அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறேன். அந்த 4 வரிகளையும் படித்து என்னுடைய உரையை நிறைவு கொள்ள விரும்புகிறேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல் ராணி சம்யுக்தாங்கிற படம். பெண்களுக்கானது. எந்த அளவுக்கு அவர் அந்த நாளிலேயே அதனுடைய பாதிப்பையும் அதனுடைய உக்கிரத்தையும் அவர் எழுதியிருப்பார் என்பதை நமக்கு சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ஒரு சிலர் மட்டும் தெரியாமல் இருக்கலாம். சித்திரத்தில் பெண் எழுதி சீர்படுத்தும் மாநிலமே, ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ. காவியத்தில் காதல் என்றால் கரைந்துருகும் கற்பனையே, கண்ணிறைந்த காதலுக்கே கண்ணீர் தான் ஒரு வழியோ. அன்னை என்றும் தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோரே, இன்னமுத தெய்வமெல்லாம் ஏற்றில் வரும் தேர்ந்தாரோ. மன்னர்குல கண்ணியரும் கண்கலக நேரும் என்றால் மண்டலத்தில் பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானா என்று ஒரு தமிழ் பாடல். அந்த பாடல் நம்ம எல்லாம் அதிகமாக கேட்டிருப்போம். அந்த அளவில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை நிறைய இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய அரசும் அதற்கான வழிமுறைகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் இந்த பெண்கள் நாளை நாம் கொண்டாடுவதோடு தமிழையும் வளர்ப்போம். இந்த மாதிரி கூட்டத்திற்கு நாமெல்லாம் வந்தால் நமக்கு இந்த ஒரு அனுபவமும் நமக்கு ஒரு பயிற்சியும் கிடைக்கிறது. ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். நாம் அதை பயன்படுத்திக் கொண்டால் நம்முடைய சந்ததியினரை நாம் வளர்க்க முடியும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் அறிஞரும் கவிஞரும் தமிழ் விருதை செயற்பாட்டருமான வாமு சேதுராமன் ஐயா அவர்கள் அவருடைய பெற்ற விருதுகளையும் அவருடைய படைப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இவங்க 1935 பிப்ரவரி 5ஆம் தேதி பிறந்திருக்காங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியிருக்காங்க. இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா நெஞ்சத்தோட்டம், தாயுமானவர் அந்தாதி, ஐயப்பன் பூமாலை, தமிழ் முழக்கம், வாழ்க நீ எம்மான், அதாவது வாழ்க நீ எம்மான் அப்படின்றது காந்தியடிகளை பற்றி அவர் எழுதியது கவிதை. அடுத்தது என்ன சுடர், தாய்மண் என்பது காவியமாக படிச்சிருக்காங்க. 20 கட்டளைகள் அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தியை பற்றிய கருத்துக்கள் விளக்கியது. ஐயப்பன் ஆற்றுப்படை, உலகை உயர்த்திய ஒருவன், பற்றிலான் பற்று, மலைநாட்டின் மீதி நிலை அப்படின்றது ஒரு பயண காவியமாக எழுதியிருக்காங்க. காலக்கனி அப்படின்றது ஒரு கவிதை நாடகமாக எழுதியிருக்காங்க. சேது காப்பியம் அப்படின்றது தலைமுறை காரணமாக. இயேசு அந்தாதி அப்படின்ற படைப்புகள் எல்லாம் வாமு சேதுராமன் அவருடைய படைப்புகள். அவரின் பெற்ற விருதுகள் என்னன்னா, அவருக்கு பல்வேறு அமைப்புகளும் தனி நபர்களும் அவரை அழைத்து அவருக்கு விருதுகள் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பெருங்கவிக்கோ அப்படின்ற விருது பெற்றிருக்காரு. செந்தமிழ் கவிமணி, ஐயப்பன் அருள்கவி, கவிஞர் குலத்திலகர், செந்தமிழ் கொண்டல் போன்ற பட்டங்கள்லாம் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதை விட சிறப்பு என்னன்னா 1989 இருந்து 1990ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இயல் இசை நாடக மன்றத்துல கலைமாமணி விருது இவருக்கு அளித்து இவருக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க. 2001ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையினர் திருவள்ளுவர் விருது பெற்று இவர் சிறப்பிச்சிருக்காங்க. 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தினத்தந்தி நாளிதழ் பாத்தீங்கன்னா சிபி ஆதித்தனார் மூத்த தமிழ் அறிஞர் அப்படின்ற விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருதுடைய மதிப்பு என்னன்னா வெள்ளி பட்டயத்துடன் 3 லட்சம் இந்திய ரூபாயில அவருக்கு ரொக்க பரிசாக கொடுத்திருக்காங்க. இவ்வளவு தமிழ் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தமிழ் மொழிக்கு இவ்வளவு இவரிடத்து வாமு சேதுராமன் பணியாற்றியிருக்காங்க. நன்றி. இந்த அமைப்பினுடைய நிறுவனர்களுடைய பெருமையை தமிழக அரசு ஒரு தமிழாசிரியருக்கு
இருந்துவிட்டு இறந்த பிறகு அரசு மரியாதையோடு நல்லடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் உயர்த்திருக்கிறார் என்பதை நாம் அனுப்புகிறோம். பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து கவி அரங்கம். கவி அரங்கம் என்பது இல்லை, கவிதை வாசிப்பார். உயிரினும் மேலான தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் சபைக்கும் தமிழ் சார்ந்தவர்களுக்கும் ஆண்டவர்களுக்கும் தமிழுக்காகவே தன்னை தரைவார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழாளர்களுக்கும் சபை நிரம்பி இருக்கின்ற மகளிருக்கும் ஆண் மக்களுக்கும் வருகிருந்திருந்த அத்தனை பேர்களுக்கும் என் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு இந்த பன்னாட்டு தமிழரவு மன்றம் சிறப்பு கூட்டமாக இன்று நடைபெற்று அனைவரும் சிறப்பாக பேசியுள்ளார்கள். நேரமின்மையின் காரணமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு மகளிர் மாண்புகள். மகளிர் மாண்புகளை பற்றி ஒரு சிறு கவிதை. மாண்புகள் போற்றும் மகளிர் சிறப்பினை நான் புகழ் பாட வந்தேன். மாண்புகள் போற்றிடும் மகளிர் சிறப்பினை நான் புகழ் பாட வந்தேன். தேன் புகழ் இதயத்தில் தித்திக்க தித்திக்க செந்தமிழ் கவி வரைந்தேன். மாண்புகள் போற்றிடும் மகளிர் சிறப்பினை நான் புகழ் பாட வந்தேன். தேன் புகழ் இதயத்தில் தித்திக்க தித்திக்க செந்தமிழ் கவி வரைந்தேன். நான் புகழ் கொண்டதும் என் தாய் என்னை பெற்றதன் நன்னயம் என புரிந்தேன். நான் புகழ் கொண்டதும் என் தாய் என்னை பெற்றதன் நன்னயம் என புரிந்தேன். வீண் புகழ் விரும்பாத வேதமே பெண்மை எனும் மாண்புடைய மதிப்பறிந்தேன். வீண் புகழ் விரும்பாத வேதமே பெண்மை எனும் மாண்புடைய மதிப்பறிந்தேன். விதிப்பயன் என சொல்லும் வீணான வார்த்தைக்கு விடுதலை கேட்டு வந்தேன். விதிப்பயன் என சொல்லும் வீணான வார்த்தைக்கு விடுதலை கேட்டு வந்தேன். பதிப்புகள் எழுதிய பாரதியின் கனவுக்கு பரிணாமம் கண்டு வந்தேன். மதிப்புகள் மரியாதை மாதர்க்கே தான் எனும் மனுநீதி கலைந்து வந்தேன். மதிப்புடன் மரியாதை மாதர்க்கே தான் எனும் மனுநீதி கலைந்து வந்தேன். கொதிப்புகள் அடங்கா பெண் கொடுமைகள் நீங்கிட கூட்டினில் உறுதி கொண்டேன். கொதிப்புகள் அடங்கா பெண் கொடுமைகள் நீங்கிட கூட்டினில் உறுதி கொண்டேன். கூட்டுடன் கூட்டினில் கூர்நோக்கும் தத்துவம் கூட வேறெதிலும் கிடையாது. கூட்டுடன் கூட்டினில் கூர்நோக்கும் தத்துவம் கூட வேறெதிலும் இல்லை. மாற்றும் ஒரு தத்துவம் இந்த மனிதன் ஆராய்ச்சியில் மாதர் போல் கிடைப்பதில்லை. மாற்றும் ஒரு தத்துவம் இந்த மானிடரின் ஆராய்ச்சியில் மாதர் போல் கிடைப்பதில்லை. காற்றிலும் கடலிலும் ஏன் கழுந்தியில் நோக்கினும், காற்றிலும் கடலிலும் ஏன் கழுந்தியில் நோக்கினும் பெண்ணின் கற்புக்கு ஈடு இல்லை. காற்றிலும் கடலிலும் கழுந்தியில் நோக்கினும் கற்புக்கு ஈடு இல்லை. நேற்றைய சரித்திரம் இந்த நிகழ்காலம் வரையிலும் நேர்த்தியே பெண்மை இல்லை. உன்னத வாழ்வுக்கு உறுதுணை பெண்போல் உத்தமம் வேறு இல்லை. உன்னத வாழ்வுக்கு உறுதுணை பெண்போல் உத்தமம் வேறு இல்லை. கண்ணிய பெருமை கல்யாணம் எனும் காட்சி கணக்கினிலே நன்னைய சொந்தம் நாளைய வாழ்க்கைக்கு நலவு, நன்னைய சொந்தம் நாளைய வாழ்க்கைக்கு பின்னிடும் உறவு இல்லை. மன்னவன் நட்புக்கு மாதவன் கூட்டும் மாதரின் மனிதமுல்லை. மன்னவன் நட்புக்கு மாதவன் கூட்டும் மாதரின் மனிதமுல்லை. கட்டில் சொந்தமும் கண்ணியர் பந்தமும் கனியும் நிலையினிலே, கட்டில் சொந்தமும் கண்ணியர் பந்தமும் கனியும் நிலையினிலே தொப்புள் கொடியுடன் தொட்டில் கயிறுகள் சொந்தம் வளர்த்திடுவேன். கட்டில் சொந்தமும் கண்ணியர் பந்தமும் கனியும் நிலையினிலே தொப்புள் கொடியுடன் தொட்டில் கயிறுகள் சொந்தம் வளர்த்திடுவேன். அப்பழுக்கெல்லா ஆசா பாசங்கள் அப்போதே தொடங்கிடுவேன். அப்பழுக்கெல்லா ஆசா பாசங்கள் அப்போதே தொடங்கிடுவேன். ஒப்புமை தாய்மை உணவை கலந்த உத்தமம் கூட்டிடுவேன். சும்மாவே இல்லாத சுழற்சி முறையில் தொடர்கின்ற பயணத்திலே, பெண் சும்மாவே இல்லாத சுழற்சி முறையில் தொடர்கின்ற பயணத்திலே அம்மாவாய் ஆனவள் ஆசை கனவுக்குள் அர்த்தங்கள் புதுவிதமே. அழுகின்ற பிள்ளைக்கு பாலூட்டி கடந்து அடுக்களை சமையலிலே, அழுகின்ற பிள்ளைக்கு பாலூட்டி கடந்து அடுக்களை சமையலிலே அலுவலகம் செல்லும் அன்பான கணவருக்கு அமுதூட்டும் முறையினிலே, பழுதாகி போகாத பாசமும் நேசமும் பயணிக்கும் முறையினிலே, பழுதாகி போகாத பாசமும் நேசமும் பயணிக்கும் முறையிலே அவள் முழுதென்று தன்னையே அர்ப்பணம் செய்திட்டு முனைந்தோடும் வாழ்க்கையிலே விழுதான மரம் போல விளங்கிடும் உறவுக்குள் வேதமே பெண்மை பெண்ணிடமே. விழுதான மரம் போல் விளங்கிடும் உறவுக்கு வேதமே பெண்ணிடமே.
தெளிவான உறவுக்குள் தேர்வாகி கிடப்பதில் திறமையை பெண் குணமே. அழியாத உலகத்தில் அழிகின்ற உயிர்களுக்கு ஆக்குதல் பெண்ணினரே. அழிகின்ற உலகத்தில் அழியாத உலகத்தில் அழிகின்ற உயிர் நீக்க ஆக்குதல் பெண்ணினமே. தெளிவோடு இல்லத்தை திகழ்கின்ற காரணம் என் தேவதை பெருங்குறவே. வளர்ந்திடும் சொந்தம் வாழ்க்கை கணக்கை வளர்ந்திடச் செய்திடுமே. வளர்ந்திடும் சொந்தம் வாழ்க்கை கணக்கை வளர்ந்திடச் செய்திடுமே. மலர்ச்சியில் பெண்மை மங்கள புகழ்ச்சியில் மறுபிறப்பெடுத்திடுமே. மலர்ச்சியில் பெண்மை மங்கள புகழ்ச்சியில் மறுபிறப்பெடுத்திடுமே. எடுத்திட்ட பிறப்பில் பொறுப்பூக்கள் அனைத்தும் கருத்துக்குள் இணைத்திடுமே. எடுத்திட்ட பிறப்புக்குள் பொறுப்புகள் அனைத்தும் கருத்துக்குள் இணைத்திடுமே. இணைகின்ற தத்துவம் எரிகின்ற விளக்காக எதிர்காலம் நோக்கிடுமே. நன்மையின் தத்துவம் நலம் நோக்கும் பாதைக்கு பெண்மையே சத்தியமே. நன்மையின் தத்துவம் நலம் நோக்கும் பாதைக்கு பெண்மையே சத்தியமே. பெண்மையை தாய்மையாய் பிறப்புக்கு உண்மையாய் பேரன்பின் வழிகணமே. பெண்மையை தன்மையாய் பேரன்பின் உண்மையாய் பேரன்பின் வழிகணமே. தன்மையில் குழந்தையாய் தழைக்கையில் கண்ணியாய் வெண்ணிலா ஒளியினமே. தன்னிலையில் தங்கையாய் தரம் போற்றும் அக்காவாய் பெண்ணிலை பேரன்பாகும். மண்ணிலே மனைவியாய் மாதராய் மனுஷியாய் மகத்தான சக்தியாகும். இன்னுமோர் உறவுகள் இனிதான பெரியம்மா சித்தியாய் அத்தையாகும். மாமியார் நாத்தனார் நல்ல மதிப்புடைய அந்நியாய் மறுதாயில் தொடர்ச்சியாகும். கண்ணமோ சுருங்கிடும் காலத்தால் பாட்டியாய் கருத்தொட்டும் பெண்மையாகும். பெண்மையை போற்றுதல் பேசினால் போதாது அதனை பெரிதாக மதிக்க வேண்டும். பெண்மையை போற்றுதல் பேசினால் போதாது அதனை பெரிதாக மதிக்க வேண்டும். இன்னமொரு பிறப்புகள் எவருக்கும் கிடையாது எப்போதும் போற்ற வேண்டும். இன்னமொரு பிறப்புகள் எவருக்கும் கிடையாது எப்போதும் போற்ற வேண்டும். மண்ணிலே மாதற்கு உலகில் மறுவிடும் பிழைகளை மன்றாடி தடுக்க வேண்டும். மண்ணிலே மாதற்கு உலகில் மறுவிடும் பிழைகளை மன்றாடி தடுக்க வேண்டும். பின்னமோர் காலத்தால் பிழை ஏதும் நடவாமல் நாம் பெண்மையை காக்க வேண்டும். அந்நிய பெண்ணென்று அடுத்தவர் தான் என்று தொடரும் அகராதி அழிக்க வேண்டும். அந்நிய பெண்ணென்று அடுத்தவர் தான் என்று தொடரும் அகராதி அழிக்க வேண்டும். பெண்ணென்றால் தன்னினம் பெரிதுவர்க்கும் தாயினம் மண்ணுலகில் பதிக்க வேண்டும். உண்ணுதல் மறுப்பினும் உறங்குதல் தலைப்பினும் பெண்ணினம் காக்க வேண்டும். உண்ணுதல் மறுப்பினும் உறங்குதல் தலைப்பினும் பெண்ணினம் காக்க வேண்டும். நம் இனம் தமிழினம் போற்றும் நாணய கண்ணியம் பெண்ணினம் பேண வேண்டும். முன்னின பிழையெல்லாம் முடியட்டும் முகமூடி களைய வேண்டும். இதற்கு முன்னின பிழையெல்லாம் முடியட்டும் முகமூடி களைய வேண்டும். இன்னமோர் சரித்திரம் எழுதிடும் நிலையில் பெண்ணினம் போற்றி காப்போம். இன்னமோர் சரித்திரம் எழுதிடும் வேளையில் பெண்ணினம் போற்றி காப்போம். நெஞ்சில் பேராண்மை உறுதி ஏற்போம். நெஞ்சில் பேராண்மை உறுதி ஏற்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஸ்கூல் நம்ம தலைமை ஆசிரியர் வந்து இவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு பெற்றோர் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களாம் வந்திருக்கிறது இந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு பெருமை இப்பதான் தெரியுது. பெற்றோர் வேணா நிறைய வரல, குழந்தைங்கலாம் வரல, நிறைய வரலன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும். ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் எல்லாம் மகளிரை பத்தியே சொன்னீங்க. அதாவது மகளிர் தினத்தை பத்தியே மகளிருக்கு தான் பெருமையா பேசுறீங்க. நாங்கள் இந்த ஆண்களை சொல்றோம். ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி ஆண்கள் தான் இருப்பாங்க. அது மாதிரி என்ன அவங்க மனைவியோ குழந்தைங்களோ எந்த வழியில கொண்டு போனா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான் வாழ்க்கை. அதனால ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போகணும். பெண்களை மட்டும் நம்ம வசதி பேசக்கூடாது. ஆண்களுக்கும் வேணும். ஆண்கள் இல்லாம பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை. அதனால ரெண்டு பேருமே சமம். வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை இன்றைய தினம் மகளிர் தின விழாவை பன்னாட்டு தமிழர் மன்றம் கொண்டாடி காலம் காலமாக பெண்கள் அடிமைப்பட்டு கடந்த நிலையிலே தந்தை பெரியாரும் திருவிக்காவும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பெண் உரிமைக்காக பெரும் கொடுத்தார். எழுத்தாளரும் பேச்சாளரும் பெண்கள் கையிலே நிறைய பெண்களை பார்க்கும்போது தந்தை பெரியாருடைய கனவு ஈடேறிய அந்த
ஒரு மகிமைத்தான் ஏற்படுத்துகின்றது. பெண்களின் கையிலே இருக்கக்கூடிய கரண்டியை பிடிக்கிவிட்டு அவர்கள் கையிலே புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இன்னும் சொன்னார், கொல்லி வைப்பதற்காக ஆண் குழந்தை தான் வேண்டுமா, பெண் மக்கள் கொல்லி வைத்தால் எரியாதா என்று பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கவிதைகளிலே வைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதி. எதை சொன்னாலும் சமூக உணர்வோடு அவர் பாடியவர். எதை பாடினாலும் தமிழ் பேரு என்று ஒரு கவிதை பாடியிருக்கிறார். அவர் கவிதை எழுத தொடங்குவதாக தன்னை பற்றி அவர் சொல்கிறார். ஏற்றெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். வானம் வந்து அவர்கிட்ட என்னை கவிதையாக தீர்த்தீங்கள் கவிஞர் என்று சொல்கிறார். ஏற்றெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களில் ஓவியம் தீட்டுக என்று வைக்கும். காடும் கரணியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயிலிகர் பெண்கள் எல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்கிறார். சோலை குடியிருந்தது தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்றென்று வரைக என்று சொல்லும். சோழங்கள் யாவும் மலை மலையாய் வந்து பூவினை என்னை இவற்றிடையே. எல்லாம் வந்து என்கிட்ட அன்னமும் மயிலும் சோலை தென்றலும் எல்லாம் வந்து அவற்றை கவிதை போது அவர் சொல்கிறார், இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் இருந்தார். என்னுடைய தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். இன்று இன்னலில் அவர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் இருந்தார். அன்னதோ காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்தது. இயற்கையை பாடுவதை விட எனக்கு இந்த சமூக சீர்கேடுகளை, மாநிலத்தினுடைய மகத்துவத்தை பாடுவதுதான் முதன்மையான எண்ணம் என்பதை புரட்சி கவிஞர் பாடுகிறார். எதை பாடினாலும் சொன்னார், பத்திரிகைகளை பற்றி சொல்லும்போது பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்கிறேன். சொல்லக்கூடிய கருத்து பொதுமக்களுடைய நலத்துக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பொதுமக்கள் நலம் நாடி புது கருத்தை சொல்க, புன்கருத்தை, இழிவான கருத்தை புன்கருத்தை சொல்வதில் 1000 வந்தாலும் அதற்கு ஒப்ப வேண்டாமே என்று சொன்னவர். மரத்தடியில் மறைந்து நின்று வாலியலை கொன்ற மற்றொரு கருத்துக்கள் இப்போது வேண்டாம். முரத்தடியில் கொண்டு புகும் வேலையிலும் மக்கள் உயிர்காக்கும் மனப்பான்மை உண்டாக்க வேண்டும் என்று பொதுமக்களுடைய நலத்தையே முன்னிறுத்தி பாடியவர் புரட்சி கவிஞர். அழகின் சிரிப்புன்னு ஒரு நூல் பாடியிருக்கிறார். பெரியவர்கள்லாம் இருக்காங்க, தெரியுங்களா? அது 16 கவிதைகளை கொண்ட நூல். அதுல அழகு என்பது முதல் கவிதை. அந்த கவிதை நூலுக்கு சின்ன நூல் அது. அதுக்கு முத்தாய்ப்பாக அழகு என்ற கவிதை. எங்கெங்கெல்லாம் அழகு இருக்கிறது என்பதை பாரதிதாசன் அழகை ஒரு பெண்ணாக உருவகப்படுத்தி சொல்வார். காலை இனம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் ஒளிப்புணரில் கண்டேன், அந்த சோலையிலே மரங்களிலே தளிர்கள் தம்மில் தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டார். மாலையிலே மேற்றி செய்து இலகுகின்ற மாணிக்க சுடரில் அவள் இருந்தார். இப்படியே சொல்லிட்டு வருவார். சிறு குழந்தை வெளியினிலே ஒளியாய் நின்றார், திருவிளைக்கில் சிரிக்கின்றார். சொல்றார் பாருங்க, நாளெடுத்து நறுமலரை கொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். பூ தொடுக்கக்கூடிய பெண், சாதாரண ஒரு ஏழை எளிய பெண். அவருடைய அந்த கை அசைவு இருக்கிறதே, அந்த பூ தொடுக்கின்ற அதுல ஒரு நாடகத்தை, அந்த அழகி நாடகம் இருக்கிறது, அதுல ஒரு அழகி இருக்கிறது சொல்றாரு. நாளெடுத்து நறுமலரை கொடுப்பாளின் விரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றார். அடடே, செந்தோர் புறத்திலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தால் அப்படிப்பார். ஆத்துல தண்ணி வந்து விட்டது, மழை பெய்திருச்சு, தண்ணி வந்துருச்சு. இந்த விவசாயி கவலையெல்லாம் போயிடுச்சு. அவன் நினைக்கிறான், ஆகா இனிமே கவலை இல்லை, நமக்கு தண்ணி வந்து கவலை இல்லை நமக்கு என்று அவன் நினைக்கிறான். அந்த கலப்பையோடு அவன் தோளில் எடுத்துக்கிட்டு போறான். இதுவரை இந்த நடையை விட ஆற்றில் தண்ணி வந்த உடனே இனி விவசாயம் செய்ய போகிற அந்த ஒரு எண்ணத்தோடு அவனுடைய நடை புதுநடையாக இருக்கிறது. சொல்றார் பாருங்க பாரதிதாசன், அடடே செந்தோர் புறத்தினிலே கலப்பையுடன் உழவன் செல்லும் புதுநடையில் பூரித்தால் அப்படின்றார். இப்படி எங்கெங்கெல்லாம் இது சாதாரண ஒரு ஏழை எளிய மாந்த பூக்காரி, அந்த ஏழை எளிய உழவன்
இவர்களுடைய செயல்கள் கூட அங்கே அழகை காட்டுவதாக பாரதிதாசன். நிலவை பாடுவார். நிலவை பாடும்போது அவருக்கு அங்கே சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்களுடைய அந்த உணவில்லாமல் அவர் வாடுகின்றார்களே அந்த வாட்டம் அதுதான் அவருக்கு காலை இளம் பகுதியிலே அவர் சொன்னாரே அதே போல நிலவு சொல்வார். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலமுழுதும் காட்டிவிட்டால் காத கொள்ளையிலே உலகம் சாமம் ஆன சோடையிலே புத்த தனி பூவோ நீதான் சொக்கவெள்ளி பார்ப்படா அமுத முற்றம் நாளை வந்த செவ்வருதி கடலின் மொழி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிறப்போ அந்தியிருந்தாலும் கருதும் உலகை கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் இந்தியந்த காரில் தான் சிரித்ததுண்டோ பெருஞ்சிருப்பின் வலிபுத்தோ நிலவே எதிரிதான் உழைக்கானும் போதினிலே சொல்வார். உழைக்கானும் போதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியிலே எழுதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைக்கின்றதில்லை. நிலவை பார்த்து சொல்றார். உன்னை காணும் போது எனக்கு எவ்வளவு இன்பம் ஏற்படுகிறது தெரியுமா, அதை எழுதுவதற்கு நினைத்தால் கூட எனக்கு வார்த்தை கிடைக்கின்றதில்லை சொல்லிட்டு சொன்னார். பாருங்க, ஒரு ஓமை சொல்றார். நித்திய தரித்திரராய் உழைத்து பயனின்றி பசித்த மக்கள். ஏழை உழைக்கும் மக்கள் உழைப்பாள். அந்த உழைப்பாளி தினம் உழைக்கிறான், உழைக்காமல் இல்லை. ஆனால் உழைத்தும் கூட அவனுக்கு வயிறார உண்ணும் நிலை இல்லை. இதை சொல்றார். நித்திய தரித்திரராய் உழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் வானையார கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவிநிலவே உடை காணும் இன்பம் தான். அந்த நிலவை காணும் போது ஏற்படுகின்ற இன்பம் இந்த ஏழை எளிய அந்த உழைப்பாளி இருக்கிறானே அவன் கொஞ்சம் கூழ் கிடைக்குமான்னு அடைகின்ற நேரத்துல வானில் நிறைய சோறு கிடைத்தா எத்தகைய இன்பத்தை அடைவானோ அத்தகைய இன்பத்தை நான் அடைந்தேன் என்று பார்ப்பார். இப்படி சமூக சிந்தனையோடு கவிதைகளை படைத்தவர். அழகை பாடும்போது கூட, இயற்கையை பாடும்போது கூட சமூக உணர்வோடு பாடியவர் பாடுகிறார். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கிறார். அதை பார்க்கும்போது சொல்றார், உழைக்கும் மக்களுடைய அந்த உழைப்பும் கலைப்பும் தான் மண் மீதில் உழைப்போர் எல்லாம் அறியலாம், அவர் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வாராம். இவன் உழைச்சிட்டு போய் கூலி கேட்கிறான். முதலாளி அவனுக்கு காசு கொடுக்கல, உடனே கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் கொஞ்சம் என்னங்க அவன் நேரம் ஆகுதுன்னு கேட்டா உனக்கு அவனை திமிரான்னு கேட்கிறான். ஏற்கனவே அவன் புண்பட்டு போயிருக்கிறான். அவனுடைய புண்பட்ட அந்த மனதிலே அவன் வேறு பாய்ச்சுவது போல அந்த முதலாளியுடைய கொடும் சொற்கள் இருக்கிறது. இதை பாதுகாப்பு மண் மீதில் உழைப்போர் எல்லாம் அறியலாம், அவர் புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண் மீதில் பகலெல்லாம் கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. வானம் பார்க்கலாம், அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உழைக்கும் மக்கள் படக்கூடிய இன்னலை எழுதுகிறான். அதனுடைய உடலெல்லாம் அவருடைய வெப்பத்தால் கோபத்தால் அப்படியே கொந்தளிக்கிறான். அதன் மூலமாக உண்டாக அந்த புப்புலங்கள் தான் வானத்திலே நமக்கு விண்மீன்களாக தெரிகின்றன. இப்படி பாடியவர் பெண்களை பற்றி அதிகமாக பாடியவர். பாரதிதாஸ் அளவுக்கு எந்த கவிதையும் சொல்ல முடியாது. பாரதியார் ஒரு தொடங்கி வைத்தார். அதிகமாக பெண்களை தூக்கி பிடித்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதார். பெண்களுக்கு ஒரு காலத்தில் இன்னைக்கு எல்லா உரிமைகளையும் பெற்று இருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு எல்லா அலுவல்களையும் ஆண்களுக்கு நிகராக பார்க்கக்கூடிய நிலைகளே இருக்காங்க. இன்னைக்கு அம்மாவுடைய தலைமை ஆசிரியராக ஒரு தலைமை பொறுப்பிலே இன்னைக்கு இருக்கிறார். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இல்லாத காலத்தில் அவங்க எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, சொத்துரிமை இல்லை, திருமண உரிமை இல்லை, மனவிலக்கு உரிமை இல்லை, மறுமண உரிமை இல்லை. இதெல்லாம் இல்லாத அந்த காலம். அதை பாரதிதார் பெண்ணுக்கு பேச்சுரிமை இல்லை என்பதை பாரதிதார் சொல்றார். அவருடைய எந்த பாடல்களை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அவருடைய கதை பாடல்கள் எல்லாம் பெண்களை ஆண்களை விட அறிவு மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, வீரம் படைத்தவர்களாகத்தான் பாரதிதாசன் படைத்திருக்கிறார். முதல் நூல் சஞ்சீவி பருவத்தின் தான் அதிலேயே பாத்தீங்கன்னா முதல் கவிதை முதல் பாடல் அது சொல்றார். பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வந்த உயர் கொம்பே. நீங்க சொல்ற உயருக்கு கொம்பு படைக்குமா? நடக்காது. முதல்ல பெண்ணடிமை தீர வேண்டும். பெண்ணடிமை தீராமல் இந்த நாட்டுக்கு மண்ணடிமை தீர வேண்டும் என்று இந்த காலத்துல
நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட நேரம். அந்த தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், முதலிலே சமுதாய அடிமைகள் நீக்கப்பட வேண்டும், சமுதாய இழிவு போக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் நாட்டுக்கு விடுதலை கிடைத்தார். சரியா இருக்கு சொன்னாரு. இதை சரியாக புரிந்து கொண்ட பாரதிதாசன் சொன்னார், மண்ணடிமை திருமட்டம், அது பெண்ணடிமை திருமட்டம், பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வந்தல் இதற்கொம்பே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பெண்களுக்கு சொத்துரிமை 1928 தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டிலே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று அவர் தீர்மானம் கொண்டு வந்தார். பாரதிதாசன் 1989 தான் பெண்ணுக்கு சொத்துரிமை என்பது சட்டமானது தமிழகத்தில் கலைஞர். அப்ப புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குடும்ப விளக்க சொல்கிறார், பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பார், நான் தருவேன் என்று பெண்ணுக்கு சொத்துரிமை தரக்கூடிய பெற்றோர்களை படைத்து காட்டுகிறார். தமிழ் கல்வியில் பெண் கல்விக்காக அதிகமாக பெண் கல்வி, இன்னைக்கு கல்வியினால்தான் பெண்கள் உயர முடியும் என்று சொன்னாரு. பெற்ற தாய் தந்தைமாரே உங்கள் பிள்ளைகளை கற்க வைப்பீரே என்று மன்றாடுகிறார். தலைவாளை அல்லவோ கல்வி, மலைவாளை அல்லவோ கல்வி. அவர் சொன்னார், மலைவாரி புதுமதி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னார் உன்னை அன்னை. எல்லாம் பெண் கல்வி அதிகமாக பாடினார். சொல்றார், பெண் கல்வி என்று இந்த நாடு எதிர்பார்க்கிறது என்று சொன்னார். கல்விதான், கல்வியால்தான் இந்த சமூகம் முன்னேற முடியும் நினைத்தார் பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய புலவன் மன்னனாக இருக்கிறான். பல மன்னர்கள் முடியாலும் மன்னர்களாக மட்டுமல்லாமல் கவியாலும் மன்னர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி ஆரியப்படை நடந்த பாண்டியன் எழுதியங்கிற ஒரு மன்னன், அவை கல்வியினுடைய பெருமையை சொல்லுவான். முற்றூலி உதவி புறநானூரில் இடம்பெறக்கூடிய பாட்டி. முற்றூலி உதவியும் முழுபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்றல் நன்றே. பிறப்போரன்ன உடம்பைக்குள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும் போன்ற செய்தியை சொல்லுவான். பிறப்போரன்ன உடம்பைக்குள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனந்திரியும். ஒரு குடி பிறந்த பண்டோர்களும் மூத்தோன் வருகை எண்ணாது அறிவுடையோனாறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாடுகளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கல்படுவே. பாண்டியன் அறிவுடை கல்வி. அந்த பாண்டியன் ஆரியப்படையில பாண்டியன் நெடுஞ்செழி பண்ணிக்கலாம் சொல்றான். அதாவது ஒரு குடி பிறந்த பல்லவர்களும் மூத்தவன் வருகை இல்லாம மூத்தவனால கூடப்பட்டான். யார் கற்றவனோ அவனை தான் அரசு ஏற்றுடைய ஆலோசனை சொல்லி சொல்லணும். தன்னுடைய பெற்ற பிள்ளையா இருந்தா கூட அதுல எந்த பிள்ளை அறிவுடைய பிள்ளையோ அந்த பிள்ளைய தான் தாய் நேசிப்பாங்க. இது மாதிரி கல்வியினுடைய பெருமையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் பாரதிதாசன். கல்வி நிறைய அவர் சொல்றார். கல்வி யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களை எல்லாம் சொல்ற தூக்கல தொண்டோடு சொல்றார். எல்லாரும் ஒருவரை காணுங்கள் கல்வி நங்கா கசடருக்கு தூக்கமரம் அங்கே உண்டார்ந்து சொல்வார். வரியாக்கெல்லாம் கல்வியின் வாழை வரவிடவில்லை மத குருக்களின் வேலை என்று பாரதிதாசன். அது மாதிரி கல்வியின் சிறப்பை அதிகமாக பெண் கல்வி. தமிழ் கவிஞர்களிலே விதவை திருமணம் சொல்றேன், கைம்பெண் மனம் இருக்கிறது. இதை உரைநடையில பாரதியார் சொல்லியிருக்கிறார். தமிழ் கவிதைகளிலே பாடிய கவிஞன் முதல் கவிஞன் பாரதிதாசன் தான். அதான் கைம்பெண்களை பற்றி அதிகமாக சொல்றார். கோரிக்கை இன்னைக்கு சொல்றாங்க, நீங்க எல்லாம் இன்னைக்கு யார் கைம்பெண் என்று தெரியாத நிலை ஏற்பட்டு விட்டது. ஒரு காலத்துல தனி வட்டத்திலே அவர்கள் வெள்ளை சாலை கொடுத்துருக்காங்க. பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பெரியவர்கள் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நமக்கு தெரியும். இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியாம இருக்கலாம். அவர்கள் தனி அடையாளம் தப்பித்தவரையால கணவன் இறந்து விட்டா அதோடு இல்லை, அவன் இருந்து வேண்டா செய்ய முடியும். இவளை போட்டு அவளை உயிரோடு கொள்வார்கள். அதெல்லாம் சரியெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. வெள்ளை சிலைகள் வடநாட்டிலே பிரபு, அதுபோல ராஜாராம் மோகன் ராய், இவர்கள் எல்லாம் அவர் இந்த சதிங்கிற வழக்கத்தை ஒழிப்பதற்காக பாடுபட்டார்கள். இங்கே அது மாதிரி நிலைகிறது. பெண்களுக்கு அந்த கைம்பெண்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட வேண்டும் பாரதிதாசன் சொன்னார். கோரிக்கையற்று கிடக்குதென்னே இங்கு வேறு படுத்தப்படா மிக கொடியதென்று எண்ணிடப்பட்டதென்னே நீ படிக்கின்ற வட்டம் இல்லா. உங்களை சிந்தி பார்க்க ஆள் இல்லாம இருக்காங்க. கோரிக்கையற்று கிடக்குது வேறு படுத்தப்படா அவங்களை காண்க. அந்த பெண்களுடைய நிலைகளை வந்து அவர் சொன்னார். மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என்ன செய்வான்? அவன் இறந்து போனான். ஏதோ காரணத்தால விபத்துல இறந்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்கலாம். அதுக்கு இந்த பெண் என்ன செய்வான்?
இவன் இறந்துட்டான்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மறுபடியும் திருமணம் பண்ணிக்குவார். எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் பண்ணிக்குவார். அதுக்கு இந்த நாட்டிலே சமூக அமைப்பிலே எந்த தடையும் இல்லை அந்த நாள். ஆனா இவன் அவன் இறந்து போயிட்டானா இவன் அவ்வளவுதான். அதுவும் கூட உரிய வயது இல்லை, பாலிய பாகம் இளம் பிள்ளை திருமணம் சொல்லுவாங்க. 4 வயது 5 வயதிலே திருமணம் செய்யப்படுது. 4 வயதுக்குள்ள போயிட்டான், 3 வயதுக்குள்ள பெண் பிள்ளை இவன் வீட்டிலே அம்மா பிள்ளைய இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான், கணவன் இறந்து போயிட்டான் அவனுக்கு, நீ கடைசி ஆலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லான் என்ன செய்வான்? அவளை ஆலையிட்ட கரும்பாக்கி உலக இன்பம் அணுவளவும் அடையாமல் சலகை செய்தீர். அணையாத காதலினை அணைய செய்தீர். சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை விட அவன் ஏதோ ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறான். இவன் நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு அண்ணன் தம்பிக்கு அவமானமா போயிடுமேங்கிறதுக்காக தன்னுடைய உணவை காதல் அடைந்த உயிர் இயற்கை, உயிர் இயற்கை அவை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அணையாத காதலினை அணைய செய்து அணை கடந்தால் உங்கள் தடை எந்த ஓடை எவ்வளவு புரட்சி பாருங்க. ஒரு கணவனே சொல்றான், நான் இறந்த பிறகு நீ வந்து கல்வெண்டா இருக்காத, உனக்கு வேண்டிய ஒருத்தரை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியா வாழணும் ஒரு கணவன் சொல்ற ஒரு புரட்சி ஒரு தலைவனை காட்டுகிறார். அவன் சொல்றான், கடும்பிடியான நான் இறந்த பின் மாதே. கடும்பிடியில வைக்கிறான், நான் எப்படி புடைக்கப்பட்டா செத்து போட நினைக்கிறான். தன்னுடைய மனைவி பார்த்து சொல்றான், கடும்பிடியான நான் இறந்த பின் மாதே, கைம்பெண்ணாய் வருந்தானே வழி எந்தன் மீது. இதை போயிட்டாயா அப்பா இந்த கஷ்டப்படான்னு சொல்றான். அது சொல்றான், வழி எந்தன் மீது அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே. வைதிகம் விடாது, இந்த தொந்தரவு கொடுக்கும். அடம் செய்யும் வைதிகம் பொருட்படுத்தாதே, உன் ஆசைக்குரியவனை நாடு மகிழ்வோடு காசோடு நலம் தேடு என்று ஒரு கணவனே பார்த்து அவருடைய மனைவி சொல்றாங்க. நிறைய சொல்லி பெண்களுக்கு கொடுமை நிறைய ஒரு காலத்தில் இருந்தது. மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் பாரதியார் சொன்னார். மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா கவிமணி சொன்னார். பாரதிதாசன் சொன்னாரு, தனித்து வரும்போது பெண்ணே, இன்னைக்கு எல்லாம் சொல்றமே பாலிய வன்கொடுமை எல்லாம் சொல்றமே, தனித்து வரும்போது பெண்ணே கெட்ட தருதலை கண் வைத்தார். கரெக்டா பண்றேன், நல்லவனா இருக்கான் தருதலை கெட்ட தருதலை கண் வைத்தால் இனிக்க நலம் கூறு சொல்லுவாரு. இனிக்க நலம் கூறு இல்லாவிடில் தாக்கு அடி ஆற்றல் மிக்க ஒரு புரட்சி பெண்ணை படைத்து காட்டினார் பாரதிதாசன். நிறைய அவருடைய கவிதைகளிலே நம்ம பெண்ணுரிமை சிந்தனைகள் நிறைய அனுப்பிச்சு காலம் கருதி கையா அப்படிங்கிற கடிதங்கள் காலம் கருதி கிடைக்க வருகின்றேன். அனைவருக்கும் நன்றி. நிறைய பேர் உள்ள அத்தனை மக்களுக்கும் பெருமக்களுக்கும் நல்ல பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த ஐயா உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணென்று சொன்னாலே தன்னாலே, பெண்ணென்று சொன்னாலே உயிர் தோன்றும் மண்மேலே, பெண்ணென்று சொன்னாலே ஜீவனதி ஓடும், பெண்ணென்று சொன்னாலே வெண்ணிலவு பாடும், பெண்ணென்ற பெரும் பேரு எனக்கானது, பெண்ணென்ற பெரும் பேரு எனக்கானது, பெண்ணென்ற பெரும் பேரு எனக்கானது. மங்கையாய் தங்கையாய் புன்னகை தருவேன், மங்கையாய் தங்கையாய் புன்னகை தருவேன், தோற்றாயும் தோழியாய் ஆறுதல் தருவேன், தோற்றாயும் தோழியாய் ஆறுதல் தருவேன். பெண்தானே வீட்டின் குல விளக்கு, பெண்தானே வீட்டின் குல விளக்கு, அவள்தானே ஆனந்தத்தின் இலக்கு, அவள்தானே ஆனந்தத்தின் இலக்கு. பெண்ணென்ற பெரும் பேரு எனக்கானது, பெண்ணென்று சொன்னாலே பூமி சொல்லும் தன்னாலே, பெண்ணென்று சொன்னாலே உயிர் தோன்றும் மண் மேலே. உயிருக்குள் உயிராக உயிர் வளர்ப்பேன், உயிருக்குள் உயிராக உயிர் வளர்ப்பேன், அன்பையும் அன்பையும் உணவாய் தருவேன்.
பெண் என்ற பெரும் பேரு எனக்கானது. பெண் என்று சொன்னாலே பூமி சொல்லும் தன்னாலே. பெண் என்று சொன்னாலே உயிர் தோன்றும் மண்ணேலே. பெண்மையை போற்றிடு தேசமே, பெண்மையை போற்றிடு. புன்னகை போற்றிடு தேசமே, புன்னகை போற்றிடு. பெண்மையை போற்றிடு, புன்னகை போற்றிடு. பெண்மையை போற்றிடு. அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு தமிழர் மன்றம் தொடக்க விழா, மாலை தின விழா, இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாக மாலையை தொடர்ந்து போற்றும் விதமாகவும் வணங்கும் விதமாகவும் தான் இந்த நிகழ்வை இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பன்னாட்டு தமிழர் மன்றத்தினுடைய இலக்கிய மன்றம் எப்போதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்வுல பன்னாட்டு தமிழ் மன்றத்தினுடைய வாழ்த்து பாடலை சிறப்பாக பாடுங்க அம்மா சிசிலி அவர்களுக்கு பன்னாட்டு தமிழ் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளேன். அதே போல வாழ்த்துறை நம்முடைய செயலாளர் மாரிமுத்து ஐயா அவருடைய வரவேற்புரையில ஐயா சொன்ன மாதிரி தமிழ் மொழி உள்ளாட்சி மொழியாக ஆக வேண்டும். வழக்காடு மொழிகளில் பார்த்தோம்னு சொன்னா ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் மாறி தமிழ் மொழி தான் எப்போதும் முதன்மையான மொழியா இருக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பான உரை. அதே போல தமிழாளன் ஐயாவுடைய அகையிறலும் புறையிறலும் ஓயாக வேண்டும். அது எப்போதுமே முதன்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளையும் நாம தெளிவான ஒரு நோக்கத்தோட பயணித்தோம்னா நம்மளால எதையும் செயல்பட முடியும், சாதிக்க முடியும். ஐநா சபையினுடைய மோப்பில் இருக்கக்கூடிய யாரும் முறை யாவரும் கேள்வி அப்படிங்கிற பதிவுல நீங்க சொன்னது சிறப்பான ஒரு உரையா தமிழாளன் ஐயாவுடைய உரையை பார்க்க முடியும். அது அவருக்கு தமிழர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போல நோக்க உரை மல்லிகா அம்மா அவங்களுடைய மகளிரின் பெண்ணிய கவிதைகள் அதிகமாக சொன்னாலும் அம்மா சொன்னது பாரதியாருடைய கவிதைகள் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி பேசினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவங்க எழுதின கவிதையோட சாராம்சம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள் ஒருத்தி அப்படிங்கிற சாராம்சம் தான் நம்ம கவிதையினுடைய தொகுப்பா இருந்தது அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு கிடைச்சது. கல்வியும் தமிழும் தான் கை கொடுக்குது. ஒரு பெண்ணுக்கு சமூகத்துல என்ன கை கொடுக்குது அப்படின்னா கல்வியும் தமிழும் மட்டும் தான் கை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பதிவு இன்னைக்கு செய்தது மல்லிகா அம்மாவுடைய பேச்சுடைய சிறப்பா இருக்கு. ஸோ அவங்களுக்கு பன்னாட்டு தமிழர் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கான வாழ்த்துறையில் ஐயா கோவிந்தசாமி ஐயாவுடைய வாழ்த்துறை மிகவும் சிறப்பான வாழ்த்துறை. அதே போல தமிழ் மொழி ஜனநாயக மொழியாக ஆக வேண்டும். என்னுடைய நண்பரும் வருவார், இதயத்தில் அமர்வார் என்ற கிருஷ்ணாந்தையாருடைய வரிகளை நம்முடைய நினைவு கொண்டிருந்தது சிறப்பான ஒரு வாழ்த்துறை. ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். அதே போல தொடர்ந்து வீராசாமி ஐயாவுடைய கண்ணதாசன் பாடல் ஆங்கிலத்தில் ஒரு மொழி கவிதை இருக்கு. அதாவது மொழியாகும் பிரிவிட்டி சோலா பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணதாசன் எப்போதுமே ரொம்ப இரண்டு ஸ்டேட்மெண்ட்ல திருக்குறள் மாதிரி நிறைய கவிதைகள் அவருடைய கவிதைகள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுபோல ஐயா வீராசாமி ஐயாவுடைய சிறப்புரையும் இருந்தது. அதற்காக பெரிய நிறைய தெரிவிக்க முடியும். வீராசாமி ஐயா சிறப்புரை செயலாபதி ஐயா அவருடைய பேச்சிலேயே நமக்கு தெரியும். செயலாபதி ஐயாவுடைய உரையை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும். தமிழ் மீது ஆர்வம் செயலாபதி ஐயாவெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். பாரதிதாசனுடைய கவிதைகளை அவர் தொடர்ந்து நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பொதுமக்கள் நல நாடி புது கருத்துக்கள் கூறிடுங்க, அதே புதியன விரும்புக பாரதியாருடைய இதில் நம்ம பார்ப்போம். பொதுமக்கள் நல நாடி புது கருத்துக்கள் கூறிடுங்க அப்படிங்கிற ஒரு கவிதையை ஐயா நம்ம கொடுத்தது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. மண் மீது உழைப்பவர் எல்லாம் மரியாதை. பெண்களை தூக்கி பிடித்தவர் பாரதிதாசன். பெண்களிமை தீரன் மற்றும் சமூக அறிவை தீர்ந்து விடாது. இது போன்ற கவிதைகள்லாம் இன்னைக்கு நினைவு கொண்டது ரொம்ப சிறப்பான உரை. ஐயா அவர்களுக்கு பன்னாட்டு தமிழர் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த நிகழ்வு சிறப்பாக நடத்துவதற்கு தலைவர், செயலர், பொருளர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க. நம்மோட ஒளிப்பதிவாளர் பாபு ஐயா அவர்களுக்கு பன்னாட்டு தமிழர் மன்றத்தின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துள்ளோம். மேலும் நமக்கு கவிதை சிறப்பாக வைத்த ஐயா பாவலர் சந்திரசேகரன் செயற்குழு உறுப்பினருடைய நம்ம மன்றத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க பாலமுருகன் கோவிந்தமான் தமிழர் மன்றத்தினுடைய பாலமுருகன் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. பொறியாளர் பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கட்சி ஐயா ஈவேராஜிய தேசிய கலைஞருடைய தமிழ்துறை பேராசிரியர் முத்தையன் ஐயா இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. மேலும் சான்றோர்களும் தமிழ் மீது உள்ள ஆர்வம் மற்றவர்களும் சித்த மருத்துவம் லட்சுமி நாஷ்கன் ஐயா இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பன்னாட்டு தமிழர் மன்றத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு இங்கே நடக்கிறதுக்கு நம்ம
நமக்கு இடத்தை வழங்கிய திருமதி மல்லிகா கம்மியாசை அவர்களுக்கு நடனம் சிறப்பாக ஆடினாங்க. இந்த குழந்தைகள் முதல்ல நடனத்தை தான் ஆரம்பிச்சிருங்க நிகழ்வு சிறப்பாக நடனக்கூடிய குழந்தைகளுக்கு ஐயா அவர்கள் சிறப்பாக நடனபடியா அவர்களை உருவாக்கிய பள்ளிகளுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் அதே போல நம்முடைய மற்ற உறுப்பினர்களுக்கும் யாரையாவது இருந்தால் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் பாபையாவுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி.